Amen. Thank you Lord. Hallelujah. நம்முடைய வாய்களை திறந்து நாம் எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்திக் கொண்டே இருப்போமா? Hallelujah. இந்த பரிசுத்த நாளின் காலை நேரத்தில் தேவ சன்னிதானத்தில் தேவனுடைய ஆலயத்தில் கடந்து வருவதற்கு தேவனாகிய கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். Hallelujah. எவ்வளவோ போராட்டங்கள், எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ பாடுகள், உபத்திரவங்கள் நிறைந்ததான உலகத்தில் கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்து அவருடைய ரட்சிப்பை தந்து அவருடைய அபிஷேகத்தை தந்து இன்றைக்கு ஆலயத்தில் கடந்து வந்து தேவனை மகிமைப்படுத்தக்கூடியதான கிருபையை கர்த்தர் நமக்கு தந்தபடியினால ஹல்லேலூயா இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி ஸ்தோத்திரப்பா ஹல்லேலூயா உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா வானத்திலும் பூமியிலும் பெரியவரும் வானத்திலும் பூமியிலும் உயர்ந்தவரும் வானத்திலும் பூமியிலும் சகலத்தையும் சிருஷ்டித்தவரும் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ளவருமாகிய எங்கள் தேவாதி தேவனுக்கு நாங்கள் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. Thank you Jesus. ஹல்லேலூயா ஹல்லேலூயா உங்க மகிமையான பிரசன்னத்தை நாங்கள் எதிர்பார்த்து இந்த இடத்துல வந்திருக்கிறோம்ப்பா. உங்க நிறைவான அபிஷேகத்தை எதிர்பார்த்து நாங்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். உங்க நிறைவான விடுதலை எதிர்பார்த்து இந்த இடத்துல வந்திருக்கிறோம். முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு தேவனை ஆராதிக்கும் இருதயத்தை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. ஹல்லேலூயா எங்கள் ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரங்களில் இருக்கிற எல்லா கட்டுகள் நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு தேவரீர் ஹல்லேலூயா உம்மை விடுதலையோடு ஆராதிக்கும்படி உம்முடைய அபிஷேக வல்லமை எங்கள் மேல் நீர் பொழிந்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா ஓ praise the Lord. Hallelujah hallelujah. Thank you Lord. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. Hallelujah. Thank you Lord. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். உள்ளங்கால் படியிட முடிந்த உள்ளங்கால் படியிட்டு கரங்களை உயர்த்தி எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். மறுபடியும் சொல்லுவீங்களா? எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். மறுபடியும் எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். 2-3 பேர் என் நாமத்தினால எங்கே கூடினாலும் அங்கே வருவேன். ஆண்டவர் அங்கே இருக்கிறேன் என்று சொல்லி வாக்கு பண்ணினேன். ஆண்டவர் எங்கள் நடுவில் இருக்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். பரலோக தெய்வத்தை ஆராதிக்க ஒரு சுலாக்கியத்தை எங்களுக்கு தந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு தூரமாயிருந்த எங்களையும் நீர் நேசித்தபடியினாலே மறுபடியும் ஆலயத்திற்குள் வருவதற்கு ஒரு பாக்கியம் தந்தீர் ஆண்டவரே. அதற்காக நன்றி. இன்றைக்கு முழு இருதயத்தோடு முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு உம்மை ஆராதிக்கும்படி கர்த்தர் எங்களுக்குள் ஏக சொந்தையும் ஏக இருதயத்தையும் தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் துதிக்கும் துதி உம்மை மகிமைப்படுத்துகிறதா இருக்கட்டும், உமக்கு பிரியமானதா இருக்கட்டும். நாங்கள் ஆண்டவரை செலுத்தும் ஆராதனைகளை பரலோகம் ஏற்றுக்கொள்கிறதா இருக்கட்டும். கர்த்தருக்காய் படைக்கிற காணிக்கைகளை தேவன் அங்கீகரிக்கிறதா இருக்கட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களோடு நீர் பேசணுமே. வரவேண்டிய ஜனங்களை கர்த்தர் வேகமாய் கொண்டு வார். இந்த இடத்திலிருந்து போகும்போது ஒருவரும் உம்முடைய சத்தம் கேட்காமல் விடுதலை இல்லாமல் போகக்கூடாது. அத்தனை பேர் உம்முடைய சத்தம் கேட்டு விடுவிக்கப்பட்டவர்களாய் கடந்து போகும்படி தேவனாகிய கர்த்தர் இந்த இடத்திலே ஆளுகை செய்யும்படி அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே நடத்துகிற பிள்ளைகள் மேலும் உம்முடைய ஆவியானவர் பலமாய் இறங்கி வந்து கிரியை செய்யும். உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. மீதியான நேரத்தை பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உட்கார்வோம். எங்களோடு சேர்ந்து பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. Praise the Lord.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடுவோம். துதி செய் நீ மனமே, துதிபெற பாத்திரரே, துதிபெறர் பாத்திரராம் தூயவர் இயேசுவே. எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி தேவனை பாடி ஆராதிப்போம். துதி செய் நீ மனமே, துதிகளை பாடியே, துதிபெற பாத்திரராம் தூயவர் இயேசுவை. துதி செய் நீ மனமே, துதிகளை பாடியே, துதிபெற பாத்திரராம் தூயவர் இயேசுவை. பரலோக மகிமை துறந்தவரே, பாவை உலகில் வந்தவரே,
பாடலை பாடுவோம். நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே, நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நல்லவரே வல்லவரே நன்மைகள் என்றும் வாழ்வில் செய்பவரே. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் எப்பொழுதும் நன்மை செய்கிற தேவனாகவே அவர் இருக்கிறார். அவருக்கு நம்ம நன்றி சொல்லி பாடுவோம். நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே, நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே, நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே, நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே, நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே, நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே, கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே, கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் என்னை நடத்தினாரே, கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் என்னை நடத்தினாரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே, நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே, நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே, நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. எரிகோ போன்ற எதிர்ப்புகள் எனக்கு எதிராய் வந்து எழும்பினாலும், எரிகோ போன்ற எதிர்ப்புகள் எனக்கு எதிராய் வந்து எழும்பினாலும், சேனையின் கர்த்தர் என் முன்னே செல்கிறார் என்று பயப்படேனே, சேனையின் கர்த்தர் என் முன்னே செல்கிறார்
தேவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ் ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்மைகளை செய்கிற தேவனாய் அவர் சுற்றி திரிகிறாரே. நம்ம வாழ்க்கையில சற்று நன்மைகளை செய்கிற தேவனாகவே இருக்கிறாரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓரியாளா ரஷகரதிரதல ரபரபா ரிபரபரதிரதல ரஷபரபோரதிரதல ரபரபலரபா ரிகரதல ரஷபரபோரதிரதல ரபா. கடந்த வாழ்நாள் முழுவதும் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து வழி நடத்தின தேவனாய் இருக்கிறார் அவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் வாக்கு மாறாதவர், அவர் சொல் தவறாதவர். ரியாந்தல ரஷகரதிரதல ரபோரபரபலரபா ரிபாபா ரஷபபபா லிரிந்திரா கலரதரா ஷதரதரா பலரபோரபரிதிலரலரபா ரிபாபா லரஷபபபலரதிரதலரலரபலரபரபா ரிகபரபரஷபரபோரதிரதலரலரபலரபா. ஆமென். இந்த வாழ்க்கையில எப்போதும் துணையாக இருக்கிற தேவன் அவர் ஒருவரே. அவரை நம்ம துதித்து ஆராதிப்போமா? நாம் ஒருவரும் சும்மா இருக்க வேண்டாம். ஜீவனை தந்த தேவனுக்கு நாம் ஆராதனை செலுத்தும்படியாய் வந்திருக்கிறோமே. நம்ம இந்த இடத்துல உயிரோட கொண்டு வந்து இருக்கிறாரே. அவர் எவ்வளவு நம்ம மேல் அன்பு வைத்திருக்கிறார். அவருக்கு நாம் ஆராதனை செலுத்தும்படியாய் கடந்து வந்திருக்கிறோம். இந்த நேரத்தை யாரும் சும்மா இருக்க வேண்டாம். ஜீவன் கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்தும்படியாய் துதி பலிகளை ஏறெடுக்கும்படியாய் ஆமென் அவரை நம்ம துதித்து ஆராதித்து கொண்டே இருப்போம். ரிபாரஷபரபோரதிரதலரலரபா ரிகாரதிரந்தலரலரஷதரதிரதலரபரபலரபா ரிபாபபரபரதிலரதலரபலரபரபரபா ரிகாரதலரஷதரதராதிலரதலரபரபலரபா. ஆமென் ஆமென் ஆமென். பிரசன்னரே, தேவ பிரசன்னமே, தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம் வல்லமையாய் வல்லமையாய் நம்மத்தில அவர் உலாவிக் கொண்டே இருக்கிறாரே. அவர் ஒருவரையும் தள்ளாட விடுவது இல்லையே. அவர் ஒருவரையும் தள்ளி விடுகிற தேவன் இல்லை. அவர் நம்மை அனைத்து வழி நடத்துகிறவர். நம் வாழ்க்கையில் அவர் செய்கிற ஒவ்வொரு காரியமும் நன்மைக்கு ஏதுவான காரியங்களாகவே தேவ பிள்ளையே, ஒருவேளை நீ நினைக்கலாம் எனக்கு ஒரு நன்மையும் செய்யலையே, நான் ஏன் அவரை துதிக்க வேண்டும் என்று. ஆனா அப்படி இல்லை. உன் வாழ்க்கையில நடப்பது எல்லாம் நன்மைக்கு. உன் வாழ்க்கையில தேவன் செய்கிற காரியம் ஒவ்வொன்றும் நன்மைக்கு. அவருக்கு எது தெரியும்? அவருக்கு உன் வாழ்க்கையில எது நன்மையானது என்று தெரியும். உனக்கு தெரிவதை காட்டிலும் உன்னை சிருஷ்டித்த தேவனுக்கு அதிகமாய் தெரியும். உன் தேவனை துதித்து ஆராதித்து கொண்டே இருப்பாயா? உன் வாழ்க்கையில அவர் ஏறெடுக்கிற ஒவ்வொரு காரியமும், அவர் அனுமதிக்கிற ஒவ்வொரு காரியமும் அது நன்மைக்கு ஏதுவாகவே இருக்கிறது. நன்றியுள்ள இருதயத்தோடு அவரை துதித்து நாம் ஆராதித்து கொண்டே இருப்போம்மா. தேவ பிள்ளையே, உன்னையும் என்னையும் சிருஷ்டித்தது தேவன். ஒவ்வொரு நாளும் உன்னை கண்ணோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். அவருடைய பார்வை உன் மேல இருந்துகிட்டே இருக்கு. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், தேவன் என்னை மறந்து விட்டாரோ, என்னை கைவிட்டு விட்டாரோ, நான் ஏன் இந்த நிலைமையில தள்ளப்பட்டிருக்கிறேன்னு நீங்க நினைக்கலாம். இல்ல தேவ பிள்ளையே, நீர் வடிக்கிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் அவர் பதில் தருகிற தேவனாயிருக்கிறார். நீ துன்ப நேரத்துல, துயரமான நேரத்துல அவரை நோக்கி கூப்பிடும் போது, ஒருவேளை உனக்கு உன்னுடைய அறிவுக்கு அது ஒன்றும் தெரியாம இருக்கலாம். ஆனால் அவர் இறங்கி வந்து பதில் தருகிற தேவன். ஒரு சொட்டு கண்ணீரை கூட அவர் வேஸ்டா போவதில்லை. அவர் துருத்தில வைத்து அதற்கு பதில் தருகிற தேவனாய் இருக்கிறாரே. ஆகாரின் கண்ணீருக்கு பதில் தந்த தேவன்
இந்த காலை வேளையிலேயும் தேவ சபையே நீ கண்ணீரோடு தேவ பாதத்தில் எந்தெந்த காரியங்களுக்காய் கடந்து வந்து இருக்கிறாயோ எல்லாவற்றையும் நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அவர் வல்லமையுள்ள தேவன். அவர் சகல சிருஷ்டிக்கும் எஜமானனாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரு கரங்களை வானத்துக்கு நேராய் உயர்த்தி முடிந்தவர்கள் முழங்கால் படிட்டு தேவனை நோக்கி சொல்லுவோமா? துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய், எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர், உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர், உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே, குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால். பெரியவனாக்கினீரே. எனது விளக்கு எரிய செய்தீர், இரவை பகலாக்கினீர். எனது விளக்கு எரிய செய்தீர், இரவை பகலாக்கினீர். எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன். நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம், நீதான் நீதானையா. நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம், நீதான் நீதானையா. தூயவர் தூயவர், துதிக்கு பாத்திரர், ஆறுதல் நீ
சதா காலம் அவர் ஜீவிக்கிறார். உனக்காகவும் எனக்காகவும் அவர் சிலுவையில மரித்தார். உனக்காகவும் எனக்காகவும் அவர் சிலுவையில ரத்தம் சிந்தினார். ஆமென். நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல அவர். கரங்களை தட்டி அவரை உற்சாகமாய் ஆராதிப்போமா? ஓ ஜீசஸ். ஷபரதிரதலரலர போரபலரபாம் ரிகாரதிரந்தலர ஷதரதிரதலரலரபரபலரபா ரிபாபபர ஷபரபோரதிரதலரலர பிரிகபரதலரலரபரபா ரிபாபபர ஷபபபலரதிரதலரபரபா. அப்பா, எங்க பிள்ளைகளை நீங்க கைவிடுகிறது இல்லையே. கண்ணீரோடு வந்த பிள்ளைகளுக்கு அம்ரட்சா கம்பீரமாய் அவர்கள் திரும்பி செல்லத்தக்கதான ஒரு ஆசீர்வாதத்தின் மழையை எங்கள் தேவன் எங்க பிள்ளைகள் மத்தியில் பொழியும்படியாய் ஜெபிக்கிறோம் ரட்சா. ஒரு விடுதலையை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் ரட்சா. எஸ் ஜீசஸ், உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆவி ஆத்மா சரீரங்களுக்குள்ளாய் ஒரு விடுதலையை நீங்க கட்டளையிடுங்க. மந்த நிலைமைகள் மாறட்டும் இயேசுவே. நுகங்கள் முறியடிக்கப்படட்டும். வியாதி பலவீனங்கள் மாறட்டும். எஸ் ராஜா, ஆராதிக்கிற இந்த வேளையில அப்பா, சபையாய் கூடி உம்மை தொழுது கொள்ளுகிற இந்த நேரத்தில் ரட்சா, ஆவியானுடைய பிரசன்னம் அப்பா ஒவ்வொருத்தரையும் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் ரட்சா. வல்லமையாய் வல்லமையாய் அப்பா ஒவ்வொருத்தரையும் நீங்க நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் ரட்சா. எஸ் ஜீசஸ், ஆவியில உற்சாகம் கொண்டவர்களாக அப்பா, ஆவியில உற்சாகம் கொண்டவர்களாக, புது பலன் பெற்று கொண்டவர்களாக, புது பலனை அடைந்தவர்களாக யாலரா ஷகரதிரதலரபரபாம் ரிபாபபர ஷபரபோரதிரதலரலரபா ரிகரதிரந்தலர ஷதரதராதிலரபரபலரபா ரிபாபபலர ஷகரதிரதலரதிரதலரபபபா ரியாலர ஷபரபோரதிரதலரலரபரபலரபரபா ரிபாபபர ஷகரதிரந்தலரபரதிலரபா. விடுவிக்கிற பரிசுத்த ஆவியானவர் அவர் உலாவிக் கொண்டே இருக்கிறார். நீங்க என்ன இந்த எண்ணத்தோட, எப்படிப்பட்ட வாஞ்சையோட அவரை நீங்க ஆராதித்துக் கொண்டு இருக்கிறீர்களோ அவற்றை நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ளவராகவே இருக்கிறார். Yes, Jesus, hallelujah, hallelujah. ஒரு நிறைவான அபிஷேகத்தினால அப்பா நீங்க நிரப்பிக் கொண்டிருக்கிறீரப்பா. hallelujah. Yes, Jesus, amen. பரலோகத்தில் தேவ தூதர்கள் ஓயாமல் அவரை துதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். கேருபீன்களும் சேராபீன்களும் ஓயாமல் அவரை துதித்துக் கொண்டே இருக்கிறது. ஜீசஸ், கரங்களை உயர்த்தி, இரு கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஹல்லேலூயா, 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 நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே,
சொல்லுவோமா ஒரு விசை கூட ஹalleluya ஹalleluya எல்லாரும் சின்ன பிள்ளைகள் முதற்கொண்டு எல்லாரும் தேவனை ஆராதிப்போம் ஹalleluya கரங்களை உயர்த்தி ஹalleluya ஒரு விசை கூட பரிசுத்த ஆவியானவரே எங்கள் மத்தியில நீங்க உலாவை கொண்டிருந்தீர் உமக்கு நன்றி ராஜா உங்க பிரசன்னத்தினால உங்க வல்லமையினால் எங்கள் ஒவ்வொருத்தரையும் நிரப்பினீர் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா எங்க பிள்ளைகளை நீங்க விடுதலை ஆக்கினீர் எங்க சபையை நீங்க விடுதலை ஆக்கினீர் வந்த ஒருவரும் வெறுமையாய் போகாத தக்கதாய் தெய்வமே நீங்க விடுதலையை கொடுத்தீர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா மீதியான பகுதியை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் தேவன் கிரியை செய்யுங்க நீங்க பேசுங்க ஆவியானவர் பேசுங்க ஆவியானுடைய சத்தம் வெளிப்படும்படி உங்க கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ராஜா ஆமென் ஒரு விசை கூட எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் वचन की ओर हम जाने वाले हैं சில நாட்களாகவே பழைய ஏற்பாட்டின் காலத்தில் பரிசுத்த ஆவியை பெற்றதான தேவ மனிதர்களை குறித்து தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார் पिछले कुछ दिनों से पुराने नियम में पवित्र भक्तों ने जो पवित्र आत्मा पाए उसके बारे में ध्यान करने के लिए मदद किए இன்னைக்கு ஏமன் ஸ்தோத்திரம் காலேப் என்கிற தேவ மனுஷனை குறித்து நாம் பார்க்க போறோம் आज हम कालेब नामक परमेश्वर के मनुष्य के बारे में देखने जा रहे போன हैं வாரம் முழுசும் சிம்சோனை குறித்து பார்த்தோம் पिछले हफ्ते पूरा शिमशोन के बारे में देखे சிம்சோன் பரிசுத்த ஆவியை பெற்றவன் शिमशोन पवित्र आत्मा पाया हुआ ஆவியினால் நிரப்பப்பட்டவன் आत्मा से भरपूर व्यक्ति பரிசுத்த ஆவி அவனை விட்டு விலகின போது சாதாரண மனிதனாய் மாறினான் पवित्र आत्मा जब उसे छोड़कर अलग हुए तो एक साधारण मनुष्य बना இன்றைக்கு எண்ணாகமத்தின் புத்தகம் 14வது அதிகாரம் 24வது வசனம் आज गिनती का पुस्तक 14वें अध्याय का 24वां वचन எண்ணாகமத்தின் புத்தகம் நம்பர்ஸ் சாப்டர் 14 गिनती का पुस्तक 14वां अध्याय அசிங்க என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருந்தபடியினாலும் உத்தமனாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்தில் அவனை சேர பண்ணுவேன் அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள் அல்லேலூயா हालेलुया ஆண்டவர் சொல்கிறார் परमेश्वर कहते हैं என் தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவன் मेरे दास कालिब के साथ और ही आत्मा है அவன் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தான் वो जो है एकदम पूरी रीति से मेरा अनुकरण किया ஆகவே इसलिए அவன் போய் வந்த தேசத்திலே அவனை நான் சேர பண்ணுவேன் मैं उसको उस देश में जिसमें वो जाकर आया उससे पहुंचाऊंगा அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார் और उसका वंश उस देश का अधिकारी होगा कर परमेश्वर कहते हैं எகிப்து தேசத்திலிருந்து திரளான ஜனங்கள் புறப்பட்டார்கள் मिस्र देश से एक बड़ी भीड़ निकली ஆண்டவர் சொன்னதான கானான் தேசத்துக்கு நேராக அவர்கள் பிரயாணப்படுகிறார்கள் परमेश्वर के बताए कनान देश की ओर वो यात्रा कर रहे थे பல லட்சக்கணக்கான ஜனங்கள் कई लाखों लोग புருஷர்களும் ஸ்திரீகளும் சின்ன பிள்ளைகள் தவிர 16 லட்சம் பேர் இருந்திருக்கிறார்கள் पुरुष और स्त्री और बच्चे छोड़कर 16 लाख लोग थे அல்லேலூயா हालेलुया பிள்ளைகளை தவிர புருஷர்களும் ஸ்திரீகளுமே 16 லட்சம் ஜனங்கள் बच्चों को छोड़कर पुरुष और स्त्री 16 लाख थे நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள் अच्छे से ध्यान दीजिए இவர்கள் எல்லாரை காட்டிலும் इन सभी से बढ़कर இவன் ஆண்டவர் சொல்கிறார் என் தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவன் परमेश्वर कहते हैं कि मेरा दास कालिब के अंदर और ही आत्मा है அப்ப எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டதான மற்ற மனிதர்களைப் போல காலேப் இல்லை तो मिस्र देश से निकले हुए दूसरे मनुष्य के समान कालिब नहीं है அவர்கள் பெற்றிராத வேறே ஒரு பரிசுத்த ஆவியை காலேப் பெற்றிருந்தார் वे जो पाए नहीं थे वैसे पवित्र आत्मा को कालिब पाया था ஆகவே மற்றவர்களை விட காலேப் விசேஷமானவனாய் இருக்கிறார் इसीलिए दूसरे लोगों से कालिब जो है विशेष व्यक्ति है காலேப்பை குறித்து கர்த்தரே சாட்சி கொடுக்கிறார் कालिब के विषय परमेश्वरी गवाही दे रहे हैं என் தாசனாகிய காலேப் मेरा दास कालिब வேறே ஆவியை உடையவன் वो और ही आत्मा पाया है அவன் உத்தமமாய் என்னை பின்பற்றினவன்
அவன் என்று சொல்லி சாட்சி கொடுக்கிறார். वो पूरी रीति से मेरे पीछे आया कर कर गवाही देते हैं. காலேபை பார்த்து சொல்றார், என் தாசனாகிய காலேப், कालीब के विषय कहते मेरा दास कालीब, என் மகன், मेरा बेटा, என் ஊழியக்காரன் என்று சொல்லி காலேபை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார். मेरा सेवक कर कर कालीब को देखकर परमेश्वर कहते हैं. தேவனுடைய பிள்ளைகளே, परमेश्वर के बच्चों, பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து கர்த்தர் சொல்லும் வார்த்தை, पवित्र आत्मा को पाए हर एक व्यक्ति को देखकर बोलने वाली परमेश्वर की ये बात है. நீ என் தாசன், तू मेरा दास நீ है, என் மகன் மகள் என்று கர்த்தர் சொல்கிறார். तू मेरा बेटा है बेटी है करके परमेश्वर कहते हैं. ரோமர் 8வது அதிகாரம் 15வது வசனம் இப்படியாய் சொல்கிறது. रोमियो के 8वें अध्याय का 15वां वचन इस तरह कहता है. வேதம் சொல்கிறது, वचन कहता है அந்தபடியே திரும்பவும், वैसे ही फिर से, ரோமர் chapter 8 verse 15, அந்தபடியே திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல், वैसे तुम फिर से डरने के लिए दासत्व की आत्मा नहीं पाए, அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். परंतु पिता करके पुकारने के लिए लेपालकपन का अधिकार पाए हो. பரிசுத்த ஆவியை பெற்றவர்களுக்கு, पवित्र आत्मा पाए वे लोगों के लिए தேவன் ஆண்டவர் அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய சுவிகாரத்தின் ஆவியை தந்திருக்கிறார். हे अब्बा पिता कर कर पुकारने के लिए एक अंगीकार का अधिकार दिए हैं. கலாத்தியர் 4:6 இப்படியாய் சொல்கிறது. गलातियों का 4थे अध्याय का 6वां वचन इस तरह कहता है. மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால், 4:6, 4थे अध्याय का 6वां वचन, ஏவன் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினாலே, और तुम जो पुत्र हो, அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடியதான अब्बा पिता कर कर पुकारने के लिए தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்களுக்குள் அனுப்பி இருக்கிறார். परमेश्वर अपने पुत्र की आत्मा को तुम्हारे अंदर भेजे. அல்லேலூயா. हालेलुया. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற அத்தனை பேரும் पवित्र आत्मा के अभिषेक पाए सभी लोगों தேவனுடைய புத்திர சந்தானத்துக்குள் நாம் கடந்து வந்திருக்கிறோம். परमेश्वर के पुत्र संतान कर कर आए हैं. பரிசுத்த ஆவியை பெற்ற அத்தனை பிள்ளைகளும் पवित्र आत्मा पाए सभी बच्चे தேவனுடைய சகல விதமான சுதந்திர ஆசீர்வாதங்களுக்கும் பங்குள்ளவர்களாக நாம் மாறுகிறோம். परमेश्वर के सारे आशीष के भागीदार हम होते हैं. அல்லேலூயா. हालेलुया. மறுபடியும் சொல்கிறேன், वापिस कहता हूँ, பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் அத்தனை பேரும் पवित्र आत्मा पाए सभी जन தேவனை அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்துக்குள் வந்திருக்கிறோம். पिता परमेश्वर को देखकर अब्बा पिता कर कर पुकारने के अधिकार ले पालकपन में आएंगे. நாம் புத்திர சுவிகாரத்திற்கு உள்ளே வந்தபடியினாலே, हम जो उनके पुत्र के उस ले पालकपन में आए इस वजह से தேவனுடைய சகல விதமான சுதந்திரங்களுக்கும் பங்காளிகளாக நாம் மாறி இருக்கிறோம். परमेश्वर के सारे आशीष सारे हिस्से के भागीदार हुए हैं. அல்லேலூயா. हालेलुया. நம்ம பிள்ளைக்கு நம்ம சொத்து சுதந்திரம், हमारे बच्चे को हमारे जायदाद पे हक है. நமக்குள்ளது எல்லாமே சுதந்திரம். हमारा सब कुछ जो है उसके ऊपर उसका हक है. அப்ப பரிசுத்த ஆவியை நாம் பெறும்போது, तो पवित्र आत्मा को जब हम पाते हैं, தேவன் நமக்கு அப்பாவாய் பிதாவாய் மாறுகிறாராம். परमेश्वर हमारे लिए अब्बा पिता बनते हैं. அவர் பிதாவாய் இருக்கிறபடியினால் वो पिता है इस वजह से நாம் அவருடைய குமாரரும் குமாரத்திகளும் என்கிறதான சுதந்திர வீதத்திற்குள் நாம் வருகிறோம். हम उसके पुत्र बेटा बेटी कर कर इस अधिकार में आते हैं. அவருடைய கரத்தில் இருக்கிற சகல நன்மைகளுக்கும் நாம் சுதந்திரவாளிகளாக மாறிவிடுகிறோம். उनके हाथों में के सारे आशीष और भलाई के हकदार बन जाते हैं. அல்லேலூயா. हालेलुया. இந்த பரிசுத்த ஆவியானவர் ये पवित्र आत्मा காலேப்புக்குள் இருந்தபடினாலே कालेब के अंदर थे इस वजह से அவனுடைய வாழ்க்கை மற்ற மனிதர்களைப் போலல்ல, ஒரு வித்தியாசமான வாழ்க்கையா இருக்கிறது. उसका जीवन दूसरे मनुष्य के जैसे नहीं, एकदम अलग है. மற்ற மனிதர்களைப் போல காலேப் சிந்திக்கவில்லை. दूसरे मनुष्यों के जैसा कालेब सोचा नहीं. மற்ற மனிதர்களைப் போல காலேப் பேசவில்லை. दूसरे मनुष्य के जैसा कालेब बातें नहीं किया. மற்ற மனிதர்களைப் போல அவனுடைய பார்வை இல்லை. दूसरे मनुष्य के जैसे वो देखता नहीं था. மற்ற மனிதர்களைப் போல இவனுடைய விசுவாசம் இல்லை. दूसरे मनुष्य के जैसा इसका विश्वास नहीं था. மற்ற மனிதர்கள் சுதந்தரித்துக் கொண்ட இடத்தை போல அல்ல, எல்லாத்திலுமே வித்தியாசம். दूसरे मनुष्य ने जो जगह को अधिकार में किया था वैसे
ऐसा है, सब में अलग फर्क। அல்லேலூயா. हालेलुया। விசுவாசத்தில் வித்தியாசம். विश्वास में फर्क, மற்றவர்களுக்கு இந்த விசுவாசம் இல்லை. दूसरों के अंदर ऐसा विश्वास नहीं। காலேப்புக்குள் ஆழமான விசுவாசம். कालेब के अंदर गहराई का विश्वास। மற்றவர்கள் எல்லாம் கானானுக்குள் பிரவேசிக்கும் போது दूसरे लोग सब कानान में प्रवेश करते समय சமபூமியான இடத்தை கேட்டார்கள். मैदान को ढूंढे। காலேப் வித்தியாசமானவன். कालेब जो अलग किस्म का, யோசுவா பங்கு போடுறாரு. यहोशू बांट कर दे रहे, கானான் தேசத்தை பங்கு போடுகிறார். कानान देश का बंटवारा कर रहे। காலேப் சொல்றாரு, कालेब कहते हैं சமமான பூமியே எனக்கு வேண்டாம். मेरे को खुला मैदान ही नहीं चाहिए। Praise the Lord. Praise the Lord। நான் எஸ்டேட் வைக்கணும், அதனால எனக்கு மலை பாகத்தை தாரும். मुझे स्टेट रखना है, इसीलिए पहाड़ी इलाका दीजिए। Praise the Lord. Praise the Lord। கேக்குறாரு, எனக்கு மலை தேசத்தை தாரும் ஐயா. मुझे पहाड़ी इलाका दीजिए, நான் சீர்படுத்திக் கொள்வேன். मैं उसे ठीक कर लूंगा। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்? क्यों आपसे कह रहा हूं? பரிசுத்த ஆவியை பெற்றவன் எல்லாவற்றிலும் வித்தியாசம் உள்ளவனாயிருப்பார். पवित्र आत्मा पाया व्यक्ति सारे कार्य में अलग रहेगा। அவன் சிந்தனையே மாறிடும் ஐயா. और उसका विचार ही बदल जाएगा। அதுக்கு முன்னால ஒரு வித்தியாசமான சிந்தனை இருக்கா. उससे पहले एक अलग किस्म का विचार। பரிசுத்த ஆவியை பெற்று பரிசுத்த ஆவியானவர் நடக்க ஆரம்பித்தால், पवित्र आत्मा पाकर पवित्र आत्मा के साथ चलना शुरू करोगे तो அவன் சிந்தனையே மாறுது. उस तब विचार ही बदलता है। அதுக்கு முன்னால உலகம் உலகம் உலகம்னு சிந்திச்சுக்கிட்டு இருப்பான். उससे पहले दुनिया दुनिया करके दुनिया के बारे में सोचते रहते। பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் பெற்ற பிறகு, पवित्र आत्मा का अभिषेक पाने के बाद தேவராஜ்யம் தேவராஜ்யம் தேவராஜ்யத்தின் காரியங்களை சிந்திக்கிறார். परमेश्वर के राज्य, परमेश्वर का राज्य, परमेश्वर का राज्य के कार्य के बारे में सोचते। Praise the Lord. Praise the Lord। காலேப் மோசே அனுப்புகிறார். कालीब को मूसा बेचते हैं, கானான் தேசத்தை வேவு பார்த்து வா என்று சொல்லி. जाकर कानान देश का भेद लेकर आओ। மற்ற மனிதர்கள் பார்த்தது வித்தியாசம். दूसरे मनुष्यों ने जो देखा वो अलग तरीके से था, காலேப் பார்த்தது வித்தியாசம். और कालीब ने जिस तरीके से देखा था वो अलग था। Praise the Lord. Praise the Lord। Hallelujah. हालेलुया। மற்றவர்கள் அங்கே இருந்த ராட்சதர்களை பார்த்தார்கள். दूसरे लोग वहां पर के जो राक्षस दानव है उन्हें देखे। காலேப்புடைய கண்கள் कालीब की आंखें ராட்சதர்களை எப்படி பார்த்தார்கள் தெரியுமா? इस दानव इन राक्षसों को कैसे देखा मालूम है क्या? அவன் ஒண்ணு இல்லப்பா அப்படின்னு பார்த்தா. अरे वो कुछ नहीं है कर कर देखा। காலேப்புக்கு தெரியும், कालीब को मालूम है எனக்குள் இருக்கிற ஆவியானவரை விட मेरे अंदर जो आत्मा परमेश्वर उससे बढ़कर அந்த தேசத்தில் இருக்கிறதான ஏனாக்கின் புத்திரர்கள் ராட்சதர்கள் பெரியவர்கள் அல்ல. उस देश में जो एनोक के अनक वंशी है वो उनके राक्षस कुछ बड़े नहीं है। அதனால அவன் பார்வையே வித்தியாசமா போச்சு. इसीलिए उसकी जो देखना जो नजर थी वही अलग थी। இவன் விசுவாசமும் ஆழமான விசுவாசமா இருந்தது. और इसकी विश्वास भी गहराई की विश्वास थी। காலேப்புடைய பலனை பாருங்க. कालीब के बल को देखिए, மற்றவர்கள் பலனை போல அல்ல. दूसरों के बल के समान नहीं। கடைசி வரைக்கும் மரிக்கும் வரைக்கும் பலசாலியாகவே இருந்தார். अंतिम तक मरते समय तक बलवान बनकर था। அல்லேலூயா. हालेलुया। பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கும்போது, पवित्र आत्मा जब हमारे अंदर रहेंगे, நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் हमारे अंदर रहने वाला पवित्र आत्मा எல்லாவற்றிலும் வித்தியாசங்களை காண்பிக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். सारे कार्य में एक अंतर, एक अलगपन बताने के लिए काफी है। பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, बगल वाले का हाथ पकड़कर बोलिए, நமக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்போது மற்றவர்களை விட எல்லாவற்றிலும் வித்தியாசமாய் வாழ்வதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். पवित्र आत्मा जब हमारे अंदर है, दूसरे सभी से बढ़कर अलग जिंदगी जीने के लिए मदद करेंगे। யாத்திரையாகமம் 11வது அதிகாரம் 7வது வசனம், எக்ஸோடஸ் சாப்டர் 11 verse 7. निर्गमन का 11वें अध्याय का 7वां वचन, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, वहां पर कहा गया है, எகிப்தியருக்கும் இஸ்ரவேலுக்கும் வித்தியாசத்தை நீங்கள் அறியும்படிக்கு वहां पर जो है मिस्री लोग और इस्राएली लोग के बीच में एक अंतर को जानने के लिए। Praise the Lord. Praise the Lord। கர்த்தர் என்ன சொல்றாரு? परमेश्वर क्या कह रहे हैं? எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் வித்தியாசத்தை நீங்கள் அறியும்படி इस्राएली लोग और मिस्री लोग के बीच में के अंतर को देखने के लिए। கையை பிடிச்சு சொல்லுங்க, बगल वाले தேவனை அறிந்த உங்களுக்கும் அறியாத புறஜாதியாருக்கும் வித்தியாசத்தை உண்டாக்கும்படி தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் நன்மைகளையும் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் செய்வார். परमेश्वर को जानने वाले तुम और जो नहीं जानते हैं, आपके बीच में अद्भुत
चमत्कार, भलाई, ऐसे अलगपन परमेश्वर करेंगे। அல்லேலூயா. हालेलुया। எகிப்தியன் தேவனை அறியாதவன், मिस्त्री लोग परमेश्वर को नहीं जानते, இஸ்ரவேல் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவன். इसराइल लोग परमेश्वर के द्वारा चुने हुए लोग। கர்த்தர் சொல்றார், परमेश्वर कहते, அவனுக்கு உனக்கு வித்தியாசத்தை நான் காண்பிப்பேன். अरे तेरे और उसके बीच में मैं अंतर को बताऊंगा। விசுவாசம் இருக்கா? विश्वास है क्या? அவன் போகிற பாதையில் நீ போகலாம், वो जिस रास्ते से जा रहा है उसी रास्ते तू भी जा सकता है, ஆனால் लेकिन கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். परमेश्वर तेरे संग रहेंगे। அந்த பாதை உனக்கு வித்தியாசமான அனுபவத்தை கற்றுத் தரும். वो रास्ता तुझे अलग अलग अनुभव को सिखाएगा। அவன் போகிற வழியில் கர்த்தர் உன்னை நடத்தலாம், वो जिस रास्ते से जा रहा है उसी रास्ते तुझे परमेश्वर चला सकते हैं, ஆனால் लेकिन அவன் அழிந்து போவான், அமிழ்ந்து போவான். वो नाश हो जाएगा, वो डूब जाएगा। உன் தலை நிமிரத்தக்கதாய் தேவனாகிய கர்த்தர் அதே வழியில் உன்னை தூக்கி எடுப்பதற்கு போதுமானவராய் இருக்கிறார். तेरा सिर ऊंचा होने के लिए परमेश्वर, प्रभु परमेश्वर उसी रास्ते में तुझे चलाने के लिए काफी है। இன்னைக்கு காலையில கர்த்தர் உனக்கு இதை வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறதை என்னுடைய ஆவியிலே நான் உணர்கிறேன். हाँ, जिस सुबह के समय परमेश्वर तुझसे वादा वचन के रूप में कह रहे कर मेरे आत्मा में महसूस कर रहा हूँ, என் பிள்ளைகளுக்கு, मेरे बच्चों में என்னை ஆராதிக்கிறவர்களுக்கு, जो मेरी आराधना करते हैं, உலக ஜனங்களுக்கு வித்தியாசத்தை காண்பிப்பேன் என்று கர்த்தர் உனக்கு வாக்கு பண்ணுகிறார். और दुनिया के लोगों के बीच में एक फर्क को दिखाऊंगा कर परमेश्वर तुझसे वादा करे। கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ள ஆரம்பிப்பா. ताली बजाकर उसे पालेंगे। ஆண்டவரே சொல்லுங்க, परमेश्वर से இந்த बोलिए, வித்தியாசத்தை நான் காண விரும்புகிறேன். इस अलगपन को मैं देखना चाहता हूँ, என் வாழ்க்கையில் காண விரும்புகிறேன். मेरे जीवन में देखना என் चाहता குடும்பத்தில் हूँ, காண விரும்புகிறேன். मेरे परिवार में देखना என் चाहता हूँ, தொழிலில் காண விரும்புகிறேன். मेरे व्यापार में देखना என் चाहता हूँ, பிரயாசத்தில் காண விரும்புகிறேன். मेरे प्रयास में देखना என் चाहता வேலையிலே हूँ, காண விரும்புகிறேன். मेरे काम में देखना என் चाहता குடும்பத்திலே हूँ, நான் காண விரும்புகிறேன். मेरे परिवार में देखना என் चाहता हूँ, ஆவிக்குரிய வாழ்க்கையை காண விரும்புகிறேன். मेरे आत्मिक जिंदगी में देखना चाहता हूँ। இயேசுவே, यीशु, இயேசுவே, यीशु, இன்னைக்கு செய்யும். हमारे लिए என் कीजिए। படிப்பில் காண விரும்புகிறேன். मेरे पढ़ाई में देखना चाहता என் हूँ, உயர்வில் காண விரும்புகிறேன். मेरे ऊंचाई में देखना चाहता हूँ। இயேசுவே, यीशु, இன்னைக்கு செய்யும் ஆண்டவரே. आज मेरे लिए कीजिए। கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பெற்றுக்கொள். ताली बजाकर परमेश्वर के नाम की महिमा करके पाले। கர்த்தர் செய்ய போகிறார். परमेश्वर करने जा रहे கர்த்தர் हैं, செய்ய போகிறார். परमेश्वर करने जा रहे हैं। சபையே, कलीसिया, கர்த்தர் சொல்லுகிறார், परमेश्वर कह रहे இனி हैं, வரும் நாட்களிலே आने वाले दिनों में என் பிள்ளைகளுக்கு, मेरे बच्चों के लिए, உலக ஜனங்களுக்கு और जो दुनिया के लोग हैं, வித்தியாசத்தை நான் காண்பிப்பேன். अंतर को मैं दिखाऊंगा। என்னை தேடும் ஜனம் யார் என்பதை, मैं मुझे ढूंढने वाली प्रजा कौन है உலக कर ஜனம் யார் என்பதை, दुनिया के लोग कौन है कर என் நன்மைகளின் மூலமாய் வித்தியாசத்தை காண்பிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். मेरे भलाइयों के द्वारा अंतर दिखाऊंगा कर परमेश्वर कह रहे हैं। இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள்வார்களாக. यीशु के नाम से पा लीजिए। Yes, thank you Jesus. थैंक यू जीसस। Hallelujah. हालेलुया। தேவ ஆவியை பெற்ற தேவ பிள்ளையே, परमेश्वर की आत्मा को पाए परमेश्वर के बच्चे, உன்னை ஆண்டவர் வித்தியாசமாய் நடத்துவார். तुझे परमेश्वर अलग तरीके से चलाएंगे। காலைப்போர் வித்தியாசமானவனாகத்தான் இருந்தார். कालीब एक अलग प्रकार का इंसान था। 2 நாளாகமத்தின் புத்தகம் 12வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து பாருங்கள். 2 Chronicles chapter 12 verse 8. दूसरे इतिहास का 12वें अध्याय का 8वां वचन को पढ़कर देखिए। 12வது அதிகாரம் 8வது வசனம். 12वें अध्याय का 8वां वचन, என்னை சேவிக்கிறதற்கும், मेरी सेवा करने के लिए அந்நிய தேசங்களின் ராஜ்யங்களை சேவிக்கிறதுக்கும், और अधीन देश के राजा की सेवा करने के लिए, இருக்கிற வித்தியாசத்தை அவர்கள் அறியும்படிக்கு, उसमें जो अंतर है उससे वो जानने के लिए, அவனை சேவிக்கிறவர்கள் அறியும்படிக்கு அவனை சேவிக்கிறவர்கள் ஆவார்கள் என்றார். और जो उसकी जो सेवा करते हुए उसकी सेवा करेंगे कर ஆண்டவரை சேவிக்கிறவர்களுக்கு, जो परमेश्वर की सेवा करते, அந்நிய தேசத்தின் ஜனங்கள், அதாவது அந்நிய தேசங்களின் தேவர்களை சேவிக்கிறவர்களுக்கும் வித்தியாசம். और जो अन्य देश की देवता की जो सेवा करते, इन दोनों के बीच में फर्क கர்த்தர் நிச்சயம் கட்டளையிடுவார். परमेश्वर निश्चय आज्ञा देंगे। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। தேவ பிள்ளைகளே, परमेश्वर के बच्चों, கர்த்தரை உத்தமமாய் சேவித்து பாருங்கள். परमेश्वर को पूरी तरह से सेवा करके देखो। காலேப் கர்த்தரை எப்படி சேவித்தான் தெரியுமா? कालेब ने परमेश्वर की सेवा कैसे की मालूम है क्या? உத்தமமாய் சேவித்தார். पूरी रीति से, खराईपन से। பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தரை உத்தமமாய் சேவித்து பாருங்கள். வித்தியாசங்களை கர்த்தர் கட்டளையிடுவார். परमेश्वर की पूरी रीति से सेवा कीजिए। परमेश्वर एक अंतर का आदेश देंगे।
ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया உத்தமமா காலை கர்த்தரை சேவிக்கிறான் पूरी रीति से काले परमेश्वर की सेवा कर रहा है சுத்தாவியை பெற்றவன் पवित्र आत्मा को पाया व्यक्ति உத்தமமா கர்த்தரை சேவிக்கிறான் खराई से परमेश्वर की सेवा कर रहा है உத்தமமா கர்த்தரை சேவிச்சா पूरी रीति से परमेश्वर की सेवा करोगे तो உங்க வேலை ஸ்தலத்துல கையின் பிரயாசத்துல கர்த்தர் வித்தியாசத்தை கட்டளையிடுவார் आपके काम करने वाले जगह पर आपके हाथों के कार्य में परमेश्वर एक अंतर की आदेश देंगे 2-3 நாளைக்கு முன்னால ஒரு தேவ ஊழியக்காரர் எங்க வீட்டுக்கு வந்தார் 2-3 दिन पहले एक परमेश्वर के एक सेवक हमारे घर पर आए அவருடைய சர்ச்சில் அடுத்த வாரம் நான் பிரசங்கம் பண்ணணும்னு என்ன கூப்பிட வந்தார் उनके चर्च में अगले हफ्ते में संदेश दूं कर मुझे बुलाने आए அவங்களுக்கு 21வது வருஷம் ஆனிவர்சரி उनका 21वीं साल का जो एनिवर्सरी है நீங்க முடிச்சிட்டு தான் போவோம் அதனால பாஸ்ட் இல்லன்னு எல்லாம் நினைக்காதீங்க यहाँ पर खत्म करके जाऊंगा इसलिए पास्टर नहीं है करके मत सोचिए சிலர் பிளான் பண்ணிடுவாங்க अभी कुछ लोग प्लान कर लेते हैं பாஸ்டர் மாட்டார் அடுத்த வாரம் அப்படின்னு पास्टर अगले हफ्ते नहीं आएंगे करके முடிக்காம போக மாட்டேன் यहाँ पर खत्म के बिना नहीं जाऊंगा praise the lord प्रेज द लॉर्ड ஹalleluya हालेलुया அவர் பேசிட்டு இருந்தார் वो बातें कर रहे थे ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்தவர் वो हिंदू परिवार में जन्म हुए பயங்கரமா இந்து வைராக்கியம் முடிச்சவர் भयंकर हिंदू में एक जिद्दी थे आतंक से थे அவர் படிச்சது வந்து ஹாஸ்டல்ல படிச்சிருக்காரு ஒரு கிறிஸ்தவ ஹாஸ்டல் वो पढ़े जो है मसीह हॉस्टल में जाए वहां से पढ़ाई की ஹாஸ்டல்ல போய் தங்கி படிக்கும்போது 3வது வருஷம் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் हॉस्टल में जाकर पढ़ते समय वो 3रे वर्ष में यीशु मसीह को अपनाए அதுக்கு பிறகு ஆண்டவரை அவர் உத்தமமாய் பின்பற்ற ஆரம்பிச்சிட்டார் उसके बाद वो पूरी रीति से खराई से परमेश्वर के पीछे चलने लगे ஆண்டவருடைய காரியத்தில் அவ்வளவு வெறி परमेश्वर के कार्य में उतना जोश जुनून அவர் சொன்னாரு उन्होंने कहा 1978ல 1977 साल में இப்பதான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் तभी वो परमेश्वर को अपनाए நாசரேத்திலிருந்து 4 மாவடி வரைக்கும் அந்த ரயில்வே ட்ராக் வழியாவே நடந்து போவாராம் नाजरत से लेके नालमावड़ी करके जो जगह है उसके लिए जो है रेलवे ट्रैक पर ही चलकर वो जाते थे அப்ப 70 பேர் அந்த திறப்பின் வாசல் ஜெபத்துக்கு வருவாங்களா तब तकरीबन 70 लोग जो है उस खुले द्वार की प्रार्थना में आते थे அதுல ஒருத்தர் இவராம் और उसमें से एक व्यक्ति ये थे வைராக்கியமா ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு एकदम जिद्दी के साथ प्रार्थना करने लगे கிராமத்துல வந்து இயேசுதான் தெய்வம்னு பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு और गांव में आके यीशु ही परमेश्वर है करके प्रचार करने लगे அன்னையில இருந்து கையில ட்ராக்ஸ் எடுத்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சு குடுக்க ஆரம்பிச்சிருக்காரு उस दिन से लेके जो है हाथों में ट्रैक्स उठाकर प्रार्थना कर देने लगे அவர் படிச்ச படிப்பு என்னன்னா उन्होंने कौन सी पढ़ाई की थी எம்ஏ தமிழ் லிட்டரேச்சர் एमए तमिल लिटरेचर அவர் சொல்றாரு இங்கிலீஷே தெரியாது பாஸ்டர் उन्होंने कहा इंग्लिश ही नहीं आता पास्टर தமிழ் மட்டும் தான் எனக்கு தெரியும் मुझे सिर्फ तमिल मालूम है ஒரு நாள் ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணாரா एक दिन परमेश्वर से प्रार्थना किए அவருக்கு ஊருக்கு மேல ஃளைட் போச்சாம் उनके गांव के ऊपर से फ्लाइट गया வேலை செய்தா ஏர் இந்தியால தான் வேலை செய்யணும் काम करना है तो एयर इंडिया में ही काम करना है ஆமென் आमीन அப்படின்னு ஆண்டவர்ட்ட விடாப்பிடியா ஜெபம் பண்ணாரா ऐसे वो परमेश्वर से लगातार प्रार्थना किए ஒரு நாள் அவங்க பாஸ்டர்ட்ட போய் சொன்னாரா एक दिन जाकर उनके पास्टर जी से कहे பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க प्रार्थना कीजिए மும்பைக்கு போறேன் मुंबई जा रहा हूँ ஏர் இந்தியால வேலை செய்ய போறேன் एयर इंडिया में काम करने जा रहा हूँ நல்ல கவனிங்க अच्छे से ध्यान दीजिए ஹிந்தி बिल्कुल தெரியாது हिंदी बिल्कुल मालूम नहीं இங்கிலீஷும் தெரியாது इंग्लिश भी नहीं मालूम இவர் ஏர் இந்தியால வேலை செய்யணும் इनको एयर इंडिया में काम करना है ஆனா அவருடைய விசுவாசம் தளர்ந்து போகல लेकिन उनका विश्वास कम नहीं हुआ நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கர்த்தருடைய சேவையை செய்துட்டே இருப்பாராம் और जब भी समय मिलता था परमेश्वर की सेवकाई करते थे ஜெபம் ஆண்டவருடைய ஊழியம் प्रार्थना और परमेश्वर की सेवकाई இங்க வந்திருக்கார் மும்பைல வந்திருக்கார் यहाँ पर आए मुंबई में ஏதோ ஒரு கேட்டரிங்ல வேலை செய்திருக்கார் किसी एक कैटरिंग सर्विस में काम किए அப்போ அவருடைய எண்ணம் எல்லாம் எப்படியாவது ஏர் இந்தியால வேலை செய்யணும் तो उनका विचार पूरा यही था कि कैसे भी एयर इंडिया में काम करना है நடந்த சம்பவத்தை சொல்றேன் जो घटनाओं से बताता हूँ காலையில எழும்பி ஜெபம் பண்ணாராம் सवेरे उठ को प्रार्थना किए இன்னைக்கு நான் யாருக்கு சலாம் அடிச்சாலும் சரி आज मैं किसी को भी सलाम मारूं அவங்க கண்கள்ல கர்த்தர் எனக்கு தயவு கிடைக்க பண்ணா उनकी आंखों में परमेश्वर मेरे लिए दया दीजिए அந்த கவனித்துக் கொள்ளுங்க अच्छे से ध्यान दीजिए இன்னைக்கு கலெக்டர் பெரிய பெரிய ஆபீசருக்கு இவர் சர்வ் பண்றாரு उस दिन बड़े बड़े ऑफिसर और कलेक्टर को ये सलाम मारे இவர் வந்த உடனே ஒரு சலாம் அடிச்சிட்டாரு वो आते ही ये सलाम मारे சர்வ் பண்ணிட்டே இருக்கும்போது जब जो परोस रहे थे सर्व कर रहे थे கலெக்டர் கூப்பிட்டாரா एक कलेक्टर ने बुलाया இங்க வாப்பா அப்படின்னு ए भाई इधर आ இவருக்கு ஹிந்தி தெரியாத இடையில டிரான்ஸ்லேட்டர் தான் ये इनको तो हिंदी आता नहीं बीच में एक अनुवाद करने वाला என்ன படிச்சிருக்க क्या पढ़ा है எம்ஏ தமிழ் एमए तमिल பார்க்க நல்லா இருக்கா देखने में तो अच्छा है ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கா बहुत अच्छे से तेजी स्फूर्ति से काम நாளைக்கு करता है ஆபீஸ்ல வந்து பாரு तू कल मुझे ऑफिस में आके मिल அவர் அங்க வந்துட்டாரு वो वहां पर आ गए அங்க போய் ஒரு எழுத்து எழுதி கொடுத்தாரு वहां पर वो लिख कर दिए ஏர் இந்தியாவுல போ एयर इंडिया में जा ஆபீஸ்ல போ ऑफिस में जा அங்க போகும்போது நாங்க லெட்டர் ஏற்கனவே கொடுத்திருக்கேன் वहां पर जाते वक्त मैंने पहले से ही चिट्ठी वहां दी है கஸ்டம் ஆபீஸ்ல பெரிய ஆபீசர் இவருக்கு போஸ்ட் உடனே
कस्टम ऑफिस में एक बड़ा ऑफिसर का पद इनको तुरंत, ஏன்னா சிட்டி கொண்டு போறது கலெக்டருக்கு இதுல क्योंकि चिट्ठी जो ले जा रहे हैं वो कलेक्टर की तरफ से ना போஸ்ட் கொடுத்தாச்சு. पोस्ट दे दिए, இங்கிலீஷும் தெரியாது, इंग्लिश भी नहीं मालूम, ஹிந்தியும் தெரியாது. हिंदी भी नहीं मालूम. இப்ப अभी இவருக்கு மேல உள்ள அதிகாரி इनके ऊपर का अधिकारी கீழ இருந்தவங்கள்ட்ட எல்லாத்தையும் சொல்லிருக்காரு, नीचे के सभी से कहे அவர் பெரிய ஆள், वो बड़े व्यक्ति है, பெரிய ரெக்கமெண்ட்ல வந்திருக்கார், बड़े रिकमेंडेशन में आए, அவர்ட்ட யாரும் பேசக்கூடாது. उनसे कोई बातें नहीं करने का. கர்த்தர் செய்கிற கிரியைகளை பாருங்க. परमेश्वर करने वाले कार्य को देखिए. அவர் சொல்றாரு, वो कहते பாஸ்டர் पास्टर இங்கிலீஷும் தெரியாது, ஹிந்தியும் தெரியாது, इंग्लिश भी नहीं मालूम, हिंदी भी नहीं मालूम, பேச வந்தா ஏபிசிடியே தெரியாது, बोलने के लिए शुरू करते ABCD भी नहीं அவன் मालूम. என்ன சொல்றான்னு எனக்கு விளங்காது, நான் சொன்னா அவனுக்கு விளங்காது. वो क्या बोलेगा मुझे भी नहीं समझेगा, मैं क्या बोलूंगा उससे भी नहीं समझेगा. கஸ்டம் ஆபீஸ்ல ரொம்ப பெரிய ஆபீசர் போஸ்ட் இருக்கு. कस्टम ऑफिस में बड़े ऑफिसर का पद इनको. ஏமன் கர்த்தர் ஒரு ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சார். परमेश्वर ने आशीष करने लगे. அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? उन्होंने जो बात की क्या थी मालूम है क्या? அவ்வளவு பெரிய ஆபீசரா இருந்தாலும் उतना बड़ा ऑफिसर था तो भी தினமும் வேலை முடிச்ச உடனே பேக்ல 2000 ட்ராக்ஸ் வச்சு கொடுத்துட்டு இருப்பாராம். हर दिन काम खत्म होने के बाद बैग में 2000 ट्रैक्स रखकर बांटते थे. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. கர்த்தர் இன்னைக்கு அவரை நல்ல ஆசீர்வதிச்சிருக்காரு. परमेश्वर आज उन्हें अच्छे से आशीष किए. Praise the Lord. Praise the Lord. நல்ல ஊழியத்தை கொடுத்திருக்காரு. अच्छी सेवकाई दिए. இன்னைக்கு வேலை செய்றாரு. आज भी काम कर रहे. ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்? क्यों आपसे कह रहा हूँ? கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றுகிறவனை परमेश्वर को जो पूरी रीति से पीछे करता है, கர்த்தர் வெறுமையாய் ஒரு காலத்திலும் விடுவதில்லை. परमेश्वर खाली याद कभी उसे नहीं छोड़ते. அவன் செய்கிற எந்த காரியத்திலும் அவனுக்குள் கர்த்தர் வித்தியாசங்களை கட்டளையிடுவார். वो जो भी कार्य करता है परमेश्वर उसमें एक अंतर को दिखाते. அல்லேலூயா. हालेलुया. உத்தமமா கர்த்தரை மட்டும் நீ பின்பற்று. तू सिर्फ परमेश्वर का पीछा कर. அல்லேலூயா. हालेलुया. உனக்குள் இருக்கிற ஆவியானவர் பெரியவர். तेरे अंदर जो आत्मा परमेश्वर है वो बड़े है. உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் ஆயத்தமா இருக்கிறார். तुझे रखकर बड़ा कार्य करने के लिए वो तैयार है. இன்னைக்கு கர்த்தர் இந்த தீர்க்க தரிசனமா தான் சொல்லிட்டு இருக்கிறார். आज परमेश्वर से भविष्यवाणी के रूप में कह रहे, வித்தியாசங்களை காண்பீர்கள். अंतर को देखोगे. உலக ஜனத்துக்கும் दुनिया के लोगों உனக்கு में கர்த்தர் வித்தியாசத்தை கட்டளையிடுவார். हाँ तेरे बीच में परमेश्वर अंतर को आदेश देंगे. குடியிருக்கும் பாகங்களில் வித்தியாசத்தை கட்டளையிடுவார். तू रहने वाले जगह पर एक अंतर की आदेश देंगे. கர்த்தர் தீர்க்க தரிசனமா சொல்றாருமா, யா परमेश्वर भविष्यवाणी के रूप से कह रहे, भाई बहन வேலை செய்கிற இடத்தில் வித்தியாசத்தை நீங்கள் காண்பீர்கள். काम करने वाले जगह पर एक अंतर को आप देखोगे. கர்த்தராகிய தேவனுடைய மகிமை உனக்குள் இருந்து வெளிப்பட போகிறது. प्रभु परमेश्वर की महिमा तेरे अंदर से प्रकट होगी. கர்த்தரின் கிரியைகள் உனக்குள் உன் குடும்பங்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்த போகிறார். परमेश्वर का कार्य तेरे अंदर और तेरे परिवार में परमेश्वर प्रकट करेंगे. வித்தியாசத்தை காண்பீர்கள். एक अंतर को देखोगे. வித்தியாசத்தை காண்பீர்கள் என்று மறுபடியும் கர்த்தர் சொல்கிறார். अंतर को देखोगे कर कर परमेश्वर फिर से कह रहे, குடும்ப வாழ்க்கையில உங்க ஆசீர்வாதங்கள்ல சகலத்திலும் வித்தியாசம் உண்டா. आपके पारिवारिक जीवन में आपके सारे कार्य में सारे आशीष में एक अंतर होगा. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. யோசுவாவின் புத்தகம் 14வது அதிகாரம் यहोशू का पुस्तक का 14वां अध्याय 12 முதல் 14 வசனங்கள். 12 से लेके 14 वचन तक. யோசுவாவின் புத்தகம் यहोशू का पुस्तक 14வது அதிகாரம் 14वां अध्याय 12 முதல் 14 வசனங்கள். 12 முதல் 14 வசனங்கள். ஆம். யோசுவா 14, Joshua chapter 14 verse 12 to 14. ஆ. Praise the Lord. 14வது அதிகாரம் 12 முதல் 14 வசனங்கள். ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்னபடி இந்த மலை நாட்டை எனக்கு தாரும். ஆமென். आमीन. நல்ல கவனிங்க. अच्छे से ध्यान दीजिए. யோசுவா விட்ட यहोशू से காலேப் வந்து சொல்றாரு, कालेब आकर कहते हैं, கர்த்தர் எனக்கு சொன்னார், परमेश्वर ने मुझसे कहा, இந்த நாட்டுல इस देश में கால் மிச்ச இடத்தை தருவேன். इस देश में जहां मेरे पांव रखे वो जगह मुझे देंगे. யோசுவா விட்ட வந்து பங்கு கேக்குறாரு. यहोशू से आके अपना हिस्सा मांग रहे, இந்த மலை நாட்டை எனக்கு தார். ये पहाड़ी जगह मुझे दो. அங்கே ஏனாக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்கள் உண்டென்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. वहां पर अनाक वंशी रहते और बड़े बड़े गढ़वाले नगर भी करके उन दिनों में आपने सुना था. கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் परमेश्वर मेरे संग है तो கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றார். परमेश्वर ने जैसे कहा था मैं
मैं उन्हें भगा दूंगा। அடுத்த வசனம் சொல்கிறது, अगला वचन कहता है அப்பொழுது யோசுவா तब यहोशू எப்ரோனின் குமாரனாகிய காலேபை ஆசீர்வதித்து எபிரோனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தார். और जो यपुने के पुत्र कालेब को आशीर्वाद दिया और एब्रोन को उसका भाग करके दिया। அடுத்த வசனம் சொல்கிறது, अगला वचन कहता है கேனாசியனாகிய எப்ரோனின் குமாரனாகிய காலேப் और जो कंजी यपुने का पुत्र कालेब இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றபடியினால் इस्राएल के परमेश्वर को पूरी रीति से पीछा किया, इस वजह से இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எப்ரோன் அவனுக்கு சுதந்திரமாயிற்று. आज के दिन तक जो एब्रोन कहलाता है वो उसका हक में गया। ஹல்லேலூயா. हालेलुया। நல்லா கவனிச்சு பாருங்க. अच्छे से ध्यान से देखिए, கர்த்தரை உத்தமமா காலேப் பின்பற்றினதுனால परमेश्वर के पीछे खराई से पूरी रीति से कालेब पीछे चला, इस वजह से ஆண்டவர் அவனுக்கு என்ன இடத்தை கொடுக்கிறார் பாருங்க. परमेश्वर को कौन सा जगह दे रहे, देखिए மலை நாடு, पहाड़ी देश, ஏனாக்கியரும் அரணிப்பான பட்டணங்களும் இருக்கிற இடம். अनाकवंशी और बड़े बड़े गढ़वाले नगर के जो जगह थी। Praise the Lord. Praise the Lord. ஹல்லேலூயா. हालेलुया। ஏனாக்கியர்கள் अनाकवंशी, அங்க இருக்கவங்க எல்லாம் ராட்சதன். वहां पर जो भी थे दानव राक्षस थे। கொஞ்சம் யோசித்து பாருங்க. थोड़ा सोच कर देखिए, ராட்சதன் அதாவது வனாந்தரத்திலே இருப்பான். एक राक्षस एक दानव जो है अकाल के बड़े जगह पर रहेगा क्या? அவனுக்கு என்ன சாப்பிட்டாலும் ஜீரணிக்கும். उसका वो जो भी खाएगा उसको हजम होगा। ஆமென். आमीन। அப்ப மலை நாடு, तो पहाड़ी इलाका செழிப்பான இடம். एकदम कुशल से भरा जगह। ஹல்லேலூயா. हालेलुया। மற்ற எந்த கோத்திரத்துக்கும் கிடைக்காத ஒரு பெரிய ஆசீர்வாதம் बाकी किसी गोत्र को नहीं मिला वो बड़ा आशीर्वाद காலேப்புக்கும் காலேப்பின் சந்ததிக்கும் கர்த்தர் கொடுக்கிறார். कालेब और कालेब के वंश को परमेश्वर दे रहे। ஹல்லேலூயா. हालेलुया। வித்தியாசம், फर्क, மற்ற ஜனங்களுக்கு இல்லாத ஒரு வித்தியாசம் தேவாவியை பெற்ற தேவ மனிதனுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். अंतर दूसरे लोग के अंदर जो नहीं, दूसरे लोग को नहीं मिला, जो परमेश्वर की आत्मा को पाया था उस व्यक्ति को मिला। பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும்போது पवित्र आत्मा जब हमारे अंदर आते हैं, நாம் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்ற ஆரம்பிப்போம். हम परमेश्वर के पीछे पूरी रीति से चलते हैं। உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றும் போது पूरी रीति से परमेश्वर के पीछे चलते समय பக்கத்துல கையப்படி சொல்லுங்க, மற்றவர்களை விட வித்தியாசமான வாழ்க்கையை தேவன் நமக்கு தருவார். दूसरों से बढ़कर एक अलग जीवन परमेश्वर हमें देंगे। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। இரண்டாவது, दूसरा, காலேப் தேவ ஆவியை பெற்றிருந்தபடினாலே काले परमेश्वर की आत्मा को पाया था, इस वजह से என்னாகமத்தின் புத்தகம் 13வது அதிகாரத்தை திருப்பி பார்க்கும்போது गिनती के पुस्तक के 13वें अध्याय को हम घुमा कर देखेंगे तो என்னாகமம் 13வது அதிகாரம் गिनती का पुस्तक 13वां अध्याय 30வது வசனம் 30वां वचन। அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நான் வாசிக்கிறேன். அப்பொழுது காலேப் तब कालेब மோசேக்கு முன்பதாக ஜனங்களை அமர்த்தி, मूसा के सामने लोगों को बिठाकर நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், हम अभी चढ़कर उसे हासिल कर लेते அதை हैं, நாம் எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்று சொன்னார். उसे हम आसानी से जीत सकते कर कर कहा। 14வது அதிகாரம் 6 முதல் 9 வசனங்கள். 14वें अध्याय का 6 से लेकर 9 वचन। தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்ரோனின் குமாரனாகிய காலேப்பும் और नून का पुत्र यहोशू और यपुन्ने का पुत्र जो देश का भेद लेने गए थे, தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு अपने वस्त्र को फाड़कर இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையை நோக்கி इस्राएलियों की सारी मंडली से कहने लगे, நாங்கள் போய் வந்து சுற்றி பார்த்து வந்த சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். जिस देश का भेद लेने को हम इधर उधर घूम कर आए वे अत्यंत उत्तम देश है। கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் यदि यहोवा हमसे प्रसन्न हो அந்த தேசத்தில் நம்மை கொண்டு போய் तो हमको उस देश में ले जाकर, பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். जिसमें दूध और मधु की धाराएं बहती है, उसे हमें देंगे। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। மோசே मूसा ஏமன் என்ன செய்யறாருன்னா, क्या कर रहे हैं? ஏமன் வனாந்தரத்துல போயிட்டு இருக்கும்போது जब रेगिस्तान से जब जा रहे थे, கோத்திரத்துக்கு ஒவ்வொருவரை பிரித்தெடுக்கிறார். गोत्र में से एक एक व्यक्ति को चुनकर निकालते हैं। 12 கோத்திரம் 12 गोत्र 12 பேரை பிரித்தெடுக்கிறார். 12 लोग को अलग किए। கானான் தேசத்துல போய் வேவு பார்த்து வாருங்கள். कानान देश में जाकर उसका भेद लेकर आओ। ஆமென். आमीन। 12 பேரும் போறான். 12 जन जा रहे, அதுல 2 பேர் தான் ஆவியை பெற்றவர்கள். उसमें से 2 व्यक्ति आत्मा को पाए लोग। ஒருத்தர் யோசுவா, ஒருத்தர் காலேப். யோசுவாவை குறித்து அடுத்த வாரம் சொல்றேன். उसमें से एक यहोशू और एक कालेब। यहोशू के बारे में अगले हफ्ते बताऊंगा। 10 பேர் வித்தியாசமானவன். 10 जन अलग। Praise the Lord. Praise the Lord। 10 பேருடைய ரிப்போர்ட்ட பாத்தீங்கன்னா 10 जन के रिपोर्ट को आप देखोगे तो தேசம் நல்ல தேசம் தான்.
देश उत्तम देश है, நல்ல செழிப்பா தான் இருக்கு. बहुत ही कुशल है, ஆனா लेकिन அங்க இருக்கிற ஜனங்கள் ராட்சதர்கள். वहाँ पे जो लोग है वो दानों के जैसे, அவங்க முன்னால நாங்க எல்லாம் வெட்டுக்கிளிகளை போல இருக்கோம். उनके सामने हम टिटड़ियों के समान है, वो लोग सब बड़े लोग हैं, हम लोग छोटे लोग हैं. वो सब बड़े हम छोटे. ஆமென். आमीन. எல்லாம் சின்ன சின்ன குழந்தை மாதிரி நாங்க இருக்கோம். அவனை பார்த்தா இப்படிதான் பார்க்க வேண்டியிருக்கு. हम सब उनके सामने छोटे बच्चे की तरह उन्हें देखना है तो ऊपर क्यों देखना पड़ता है? Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அதனால நம்ம அங்க போய் சுதந்தரிக்க முடியாது அப்படின்னு 10 பேர் சொல்றான். इसीलिए हम जाकर वहां पर हम जो है हासिल नहीं कर सकते करके 10 लोगों ने कहा. ராட்சத பிறவிகள் அங்கே இருக்கிறார்கள். वहां पर दानव राक्षस के वंश है. Hallelujah. Hallelujah. தேவனுடைய பிள்ளைகளே, परमेश्वर के बच्चों, அவங்க எல்லாம் சொல்றாங்க वे सब कह रहे அங்க போகவே முடியாது. वहां पर जा ही नहीं सकते. காலேப் என்ன சொல்றாரு தெரியுமா? लेकिन कालीब क्या कहते हैं? உடனே போய் சுதந்தரித்துக் கொள்ளலாம். हम तुरंत जाकर उसे हासिल कर सकते, நாம் அதை எளிதாக ஜெயித்துக் கொள்ளலாம். हम उसे आसानी से जीत सकते. Praise the Lord. Praise the Lord. பரிசுத்த ஆவியை பெறாதவனுக்கு जो पवित्र आत्मा नहीं पाया, அந்த தேசத்து ஜனங்கள் எல்லாம் பெரியவங்களா தெரிஞ்சாங்க. उस देश के लोग बड़े लोग करके दिखाई दिए. ஆமென். आमीन. பரிசுத்த ஆவியை பெற்றவன் எப்படி பார்க்கறான்? पवित्र आत्मा पाया व्यक्ति किस तरह देख रहा है? அவன் உடம்புல பெரியவனா இருக்கலாம், वो सिर्फ शरीर में बड़ा है, ஆனா लेकिन எனக்குள் இருக்கும் ஆண்டவரை காட்டிலும் அவன் பெரியவன் அல்ல. मेरे अंदर जो परमेश्वर है उससे बड़ा नहीं है. Praise the Lord. Praise the Lord. பரிசுத்த ஆவியை பெறாதவனுக்கு பிரச்சனை பெரிதா இருக்கும். पवित्र आत्मा जिसने नहीं पाया उसके लिए परेशानी बड़ी रहती है. சின்ன பிரச்சனை அவனுக்கு மலை போல தெரியும். एक छोटी सी परेशानी उसको एक पहाड़ की तरह लगती है. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, बगल वाले का हाथ पकड़ कर பரிசுத்த बोलिए, ஆவியை பெற்றவன் மலை போல இருக்கிற பிரச்சனையா சின்ன பிரச்சனையா பாப்பான். पवित्र आत्मा पाया व्यक्ति पहाड़ जैसी जो परेशानी है उसे एक छोटी परेशानी जैसा देखता है. ஆமென். आमीन. நீங்க பிரச்சனையை எப்படி பாக்குறீங்க? आप परेशानियों को किस तरह से देख रहे हो? எப்படி பாக்குறீங்க? किस तरह देख रहे हो? பெருசா பாக்குறீங்களா சின்னதா பாக்குறீங்களா? बड़ा है करके देख रहे हो या छोटा है करके? பெரிய பிரச்சனையை நீங்க சின்னதா பாக்குறீங்கன்னா உங்களுக்குள்ளால பரிசுத்த ஆவியான இருக்கிறார். बड़े परेशानियों को आप छोटा है करके देख रहे हो तो इसका मतलब है पवित्र आत्मा आपके अंदर है. சின்ன பிரச்சனையை நீங்க மலை போல பாக்குறீங்கன்னா छोटी परेशानी को एक पहाड़ के समान देख रहे हो तो பரிசுத்த ஆவியான உங்களை விட்டு தூரமா போயிட்டார். पवित्र आत्मा आपको छोड़कर दूर चले गए. சிலரை பாத்தீங்கன்னா பிரச்சனையை சொல்லி புலம்பிட்டே இருப்பாங்க. कुछ को देखोगे तो अपनी परेशानियों को बताकर विलाप करते रहते, बुड़बुड़ाते रहते. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, बगल वाले का हाथ पकड़कर बोलिए, எரேமியா தீர்க்கதரிசி ஏற்கனவே புலம்பலை எழுதிட்டார். அதனால இனி நீங்க புலம்பாதீங்க. यिर्मयाह भविष्यवक्ता पहले से ही विलाप गीत को लिख दिए गए, इसलिए अभी विलाप गीत मत गाइए. சிலருக்கு புரியல. कुछ को समझ में नहीं आ रहा. பைபிள் படிச்சாதானே புலம்பல் புத்தகம் இருக்குன்னு தெரியும். बाइबल पढ़ेंगे तभी तो विलाप गीत का पुस्तक है करके मालूम पड़ेगा. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. புலம்பிட்டே இருக்காத. विलाप करते रहते. Praise the Lord. Praise the Lord. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, कितना भी परेशानी आ जाए, என் தேவன் என்னோடு கூட இருக்க வரைக்கும், मेरा परमेश्वर जब तक मेरे साथ है, பரிசுத்த ஆவி அவர் என்னோடு கூட இருக்க வரைக்கும், पवित्र आत्मा जब तक मेरे साथ है, அவைகள் என்னை ஒன்றும் செய்வதில்லை. मुझे कुछ नहीं कर सकती. நான் அவைகளை மிதித்து நடப்பேன். मैं उसको कुचल के चलूंगा. அவைகள் எனக்கு முன்பதாக நிர்மூலமாகும். वो मेरे सामने से नाश होगी. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்களா. ताली बजाकर परमेश्वर के नाम की महिमा Praise the कीजिए. Lord. Hallelujah. Praise the Lord. Hallelujah. 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 பிரச்சனையா பார்த்துக்கிட்டே இருக்காத. परेशानी को परेशानी करके मत देखते रहे. பிரச்சனைக்கு தீர்வை உண்டாக்குறவரை பாரு, பிரச்சனை நாசமா போயிடும். अरे परेशानी का जो हल निकाल सकते उनको देख, वो परेशानी नाश हो जाएगी. நேத்து ஒரு தம்பி வந்தான். कल के दिन एक भाई आया, ராத்திரி உட்கார்ந்து பேசிட்டு இருந்தேன். रात के समय उससे बैठ के बात कर रहा था. சொல்றான், वो कहता है ஒரு பிரச்சனை வந்துச்சு பாஸ்டர். एक परेशानी आई पास्टर, ராத்திரி முழுசு நான் பாகல் ஆகிட்டேன் அப்படின்றான். रात पूरा मैं पागल हो गया. உண்மையாவே सच में கடவுள் அறியாதவன். वो परमेश्वर को नहीं जानता था. காலையில அப்படி தலையை எடுத்து இப்படி ஒரு ஆட்டாட்டினானா. सुबह उठकर अपने सिर को ऐसे हिलाया அவனை குட்டி பாக்குறானா, நான் எங்க இருக்கேன். और उसके सिर पे मार के देख रहे कि मैं किधर हूँ.
பிரச்சனை பெருசு ஒண்ணும் கிடையாது. என் பார்வைக்கு அது பெரிய பிரச்சனை ஒண்ணும் கிடையாது. परेशानी बड़ी नहीं है, मेरे नजर में तो परेशानी नहीं, அவனுக்கு அது பெரிய பிரச்சனையா தெரிஞ்சிருக்கு. उसके लिए एक बड़ी परेशानी लगी. ஆண்டவர் அறியாதவன். परमेश्वर को नहीं முதல் जानता தடவை था. ஆலயத்துல நேத்து தான் அவன் கால் வச்சான். पहली बार कल वो कलीसिया में पाँव रखा. Praise the Lord. Praise the Lord. உட்கார்ந்து நான் பேசிட்டு இருந்தேன். यही पर बैठ के बात कर रहा था. ஏன் உங்களுக்கு சொல்கிறேன், क्यों आपसे कह रहा हूँ, தேவனுடைய ஆவி நமக்குள் இல்லாவிட்டால் परमेश्वर की आत्मा हमारे अंदर नहीं है तो சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் பாகல் ஆயிருவோம். छोटी छोटी परेशानियों के लिए हम पागल हो जाएंगे. ஆமென். आमीन. சிலரை பார்த்தா कुछ को देखोगे तो பாஸ்டர் அப்படித்தான் நாங்க இருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்கிறீங்க. पास्टर हम वैसे ही कर लग रहा है. என்ன பிரச்சனை வந்தாலும் நீ பாகல் ஆகாத. कुछ भी परेशानी आ जाए तू पागल मत बन. உனக்குள் இருக்கிற ஆவியானவர், तेरे अंदर जो आत्मा परमेश्वर है, சகலத்தையும் நிர்மூலமாக்கும் ஆவியானவர், वे सारे कार्य को नाश करते. பயப்படாம இரு, डर मत, சோர்ந்து போகாம இரு, निराश मत हो, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். परमेश्वर देख लेंगे. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. இவனுடைய பிள்ளைகளே, परमेश्वर के बच्चों, காலேப்புடைய பார்வை, कालीब की नजर, அவனும் ராட்சதர்களை பார்த்தான். वो भी उन राक्षसों को देखा. அவன் பார்க்காம எல்லாம் கிடையாது. उसने नहीं देखा करके नहीं. 12 பேரும் ஒன்னாத்தான் போறாங்க. 12 जन एक साथ जाते. 12 பேரும் கானான் தேசத்தில் குடியிருக்கிற ஜனங்களை பார்த்தார்கள். 12 जन कानान देश में रहने वाले लोगों को देखे. காலேப்பும் பார்த்தான். कालेब ने भी देखा. தேவ ஆவியை பெற்றவனின் விசுவாசம், परमेश्वर की आत्मा को पाया व्यक्ति का विश्वास எளிதாய் சுதந்தரித்துக் கொள்ளலாம். आसानी से जीत सकते, எளிதாய் நாம் ஜெயித்து விடலாம். आसानी से उसे हासिल कर सकते. அவன் ராட்சதனா இருக்கட்டும், ஏனாக்கின் புத்திரனா இருக்கட்டும், वो चाहे राक्षस हो या अनाक वंशी हो, ஆனால் लेकिन தேவ ஆவியை பெறாதவன் சொல்கிறான், परमेश्वर की आत्मा को जिसने नहीं पाया वो कहता है முடியாது, नहीं होगा, முடியாது. नहीं होगा. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, बगल वाले का हाथ पकड़ कर बोलिए, இயேசு உன் கூட இருக்கும் வரைக்கும் எல்லாம் உனக்கு முடியும். எல்லாம் 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 நீங்க சொல்லுங்க, எல்லாம் முடியும். यीशु जब तक तेरे साथ है सब कुछ होगा. ஆமென், आमीन. ஏமன். காலேப்புக்கு அதான் விசுவாசம். कालेब के अंदर वही विश्वास, எனக்குள் இருக்கிறவர் मेरे अंदर மிகவும் பெரியவர், जो रहते हो बड़े हैं, என்னை அழைத்தவர், जिसने मुझे बुलाया, என்னை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவர், जिसने मुझे मिस्र देश से निकलवाया, எனக்கு வாக்கு பண்ணினவர், जिसने मुझसे वादा किया, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கு வாக்கு பண்ணினவர், अब्राहम और इसहाक से जिसने वादा किया, என் ஜனத்துக்கு வாக்கு பண்ணினவர், मेरे लोगों से जिसने वादा किया, மிகவும் பெரியவர். वो बहुत ही बड़े हैं. அதை நிறைவேற்ற தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். उसे पूरा करने के लिए मेरा परमेश्वर सामर्थ्य है. எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்கு? कितने लोग के अंदर विश्वास है? எனக்கு சொன்னதை கர்த்தர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. मुझसे परमेश्वर ने जो कहा उसे पूरा करने के लिए परमेश्वर सामर्थ्य कर ताली बजाकर परमेश्वर की महिमा कीजिए. आमीन. கானான் எனக்கு தான்யா. कानान मेरा ही है. ராட்சதர்கள் இருக்கட்டும், राक्षसों को रहने दो, கவலை இல்ல. चिंता नहीं. அவன் மோசேட்ட சொல்றான், वो आकर मूसा से कहता है, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றான், इस्राएली लोग को देखकर कहता है, பயப்படாதே, डरो मत. அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. उनको जो रक्षा करती थी, जो छाया थी, वो उनसे हट गई. Praise the Lord. Praise the Lord. எளிதாய் போய் சுதந்தரித்துக் கொள்ளலாம். आसानी से जाकर उसे हासिल कर सकते. Praise the Lord. Praise the Lord. நிச்சயமாகவே பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கர்த்தர் நமக்கு சுதந்திரமாய் தருவார். निश्चय दूध और शहद बहने वाली देश को हमारे हक में देंगे. ஆமென். आमीन. மற்றவர்களின் விசுவாசம் வித்தியாசம், दूसरों का विश्वास अलग है, மற்றவர்களின் பார்வை வித்தியாசம். दूसरों का देखना अलग है. அவன் பிரச்சனையை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தான். वो सिर्फ परेशानी को देख रहा था, ஆனா காலேப்பும் யோசுவாவும் लेकिन कालीब और यहोशू பிரச்சனையை எல்லாம் பார்க்கல. परेशानियों को सब नहीं देखे, கர்த்தரின் வாக்குத்தத்தத்தை நினைவு கூர்ந்து கொண்டே இருந்தார்கள். परमेश्वर के वादा को याद कर रहे थे. பிரச்சனைகளை சாதகமாக்கி தருகிறவரை எவன் ஸ்தோத்திரம் கரங்களில் வைத்துக் கொண்டு போகிறார்கள். परेशानियों को हमारे पक्ष में देने वाले परमेश्वर का हाथ में रख कर गए. அல்லேலூயா. हालेलुया. ஏனாக்கின் புத்திரரை ஏனாக்கின் புத்திரராய் பார்க்கவில்லை. अनाक वंशी के पुत्र को अनाक वंशी के पुत्र करके नहीं देखे, எங்கள் பாதங்களுக்கு நேராய் விழுகிறவர்களாக பார்த்தார்கள். हमारे पैरों के सामने नीचे गिरेंगे कर कर देखे. परमेश्वर कहते சில காரியங்களுக்காக நீ வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கலாம். कुछ कार्य के लिए तू वेदना पा रहा है, பயப்படாதே, डर मत. கர்த்தருடைய முகத்தை மட்டும் நோக்கி பார். परमेश्वर के चेहरे की ओर सिर्फ तू देख. உனக்கு முன்னால் இருக்கிற பிரச்சனை உனக்கு உன்னுடைய பாதத்தில் வந்து மண்டியிடும் என்று கர்த்தர் சொல்கிறார். तेरे सामने जो परेशानी वो तेरे सामने आके सिर झुकाएंगे कर कर. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. தேவ ஜனமே, परमेश्वर के लोगों, எவன் ஏனாக்கின் புத்திரர்கள் अनाक वंशी के पुत्र இதே காலேபால தான் துரத்த முடிஞ்சுச்சு.
इन जो है कालेब से काले भी भगा सका। விசுவாசம் உள்ளவனால் பிரச்சனைகளை துரத்த முடியும். जो विश्वास करते वो परेशानियों को भगा सकता है। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Amen. 10 பேர் 10 जन சொல்ல முடியாது. नहीं होगा ये सब। அந்த இடம் அவர்களுக்கு அவர் சந்ததிக்கு கிடைக்கல. वो जगह उनके वंश को नहीं मिला। ஆனா அந்த ஏனாக்கின் புத்திரன் இந்த மலை தேசம், लेकिन आनोक वंशी रहने वाले पहाड़ी देश காலேப்புக்கு சுதந்திரமாகிறது. कालेब के हक में गया। அங்க தாங்க பாலும் தேனும் ஓடுகிற இடம். वहीं पर दूध और शहद बहने वाली जगह। அங்கத்த மலையில தான் தேனு கூடு கட்டும். वहां पर ही शहद मधुमक्खी छत्ता लगाता है। Praise the Lord. Praise the Lord. பிரச்சனையை பார்க்கவே செய்யாத. परेशानी को परेशानी करके मत देख। உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். तेरे अंदर जो वो बड़े हैं। உனக்கு இருக்கிற பிரச்சனை உனக்கு முன்னால மண்டியிட தக்கவண்ணம் கத்த செய்வதற்கு போதுமானவர். तेरे सामने जो परेशानी वो तेरे सामने सिर झुकाने के लिए करने के लिए परमेश्वर काफी है। हालेलुया. हालेलुया. உனக்குள்ள இருக்கிற தேவ ஆவியானவரை செய்வதற்கு போதுமானவர். तेरे अंदर जो आत्मा परमेश्वर उसे करने के लिए काफी है। நேரம் வேகமா போகுது, நான் வேகமா முடிக்க போறேன். समय जा रहा है, मैं जल्दी से खत्म कर रहा हूं। கடைசியா अंतिम யோசுவா 14வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும்போது यहोशू का 14वें अध्याय का 11वें वचन को पढ़ेंगे तो கர்த்தர் மோசேயை நோக்கி, परमेश्वर मूसा को देखकर, சாரி வாசிங்க 14 11, மோசே என்னை ஆகையால் கர்த்தர் அந்த நாளில் சொன்ன அந்த மலை நாட்டை எனக்கு தாரும். அங்கே ஏனாக்கின் 14வது அதிகாரம் 11வது வசனம். மோசே என்னை அனுப்புகிற நாளிலே 11 verse. மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு அந்த பலன் இந்நாள் வரைக்கும் இருக்கிறது, யுத்தத்துக்கு போக்குவரத்துமாய் இருக்கிறேன். 10வது வசனம். 10वां वचन, இப்போதும் 45 வருஷம் ஆயிட்டு. இன்று நான் 85 வயது உள்ளவன். காலேப் சொல்றாரு, कालेब कह रहे 40 வயசா இருக்கும்போது जब मैं 40 उम्र का था மோசே என்ன வேவு பார்க்கிறதுக்கு கானான் தேசத்துக்கு அனுப்பினார். मूसा मुझे बेद लेने के लिए कानान देश में भेजे। இப்ப வயசு 85. अभी उम्र 85 साल का है। யோசுவா பார்த்து காலேப் சொல்றாரு, यहोशू को देखकर कालेब कहते அன்னைக்கு இருந்த பலன் இன்னைக்கு இருக்கு. उस दिन जो बल मुझ में था वो बल आज भी मुझ में है। அவர் சொல்றாரு, वो कह रहे 40 வருஷத்துல எப்படி யுத்தம் பண்ணணும், 40 वर्ष में मैं जैसे युद्ध करता था இந்த 85 வயசுலயும் என்னால யுத்தம் செய்ய முடியும். इस 85 साल में भी मैं युद्ध कर सकता हूँ। அல்லேலூயா. हालेलुया। வாலிபனா இருந்தபோது जब मैं जवान था இருந்த பலன் இப்பவும் எனக்கு இருக்கின்றார். जो बल मुझ में तब था वही बल आज भी है। பரிசுத்த ஆவி அவனுக்குள் இருந்தபடியினால் पवित्र आत्मा उसके अंदर थे, इस वजह से வயது முதிர்ந்த போதும் பலன் குறையாமல் இருந்தா. उम्र में जब बूढ़ा हुआ तो भी बल में कम नहीं हुआ। பைபிள் என்ன சொல்லுது? बाइबल क्या कहता है? பரிசுத்த ஆவியானவர் பலத்தின் ஆவியானவர். पवित्र आत्मा बल देने वाला आत्मा है। என்னோடு சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் பலத்தின் ஆவியானவர். ஹalleluya. हालेलुया। பைபிள் சொல்லுது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து, बाइबल कहता है पवित्र आत्मा जब तुम्हारे अंदर आएगा तुम बलवंत होंगे। பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது என்ன நடக்கும்? पवित्र आत्मा हमारे अंदर आएंगे तो क्या होगा? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் பலன் உண்டாகும். आत्मा प्राण शरीर में बलवंत होंगे। ஆமென். आमीन। ஆவியில பலன் கொண்டு இருக்கிறீங்களா? प्राण में अब बल में घट गए हो क्या? சிலர் சொல்லுவாங்க, என்னால ஜெபிக்கவே முடியல பாஸ்டர். कुछ लोग कहते मैं प्रार्थना ही नहीं कर पाता पास्टर। உட்கார்ந்து பாட்டு பாடி நல்ல ஆண்டவரை ஆராதிச்சு துதிச்சு பாரு. अच्छे से बैठ के गीत गा कर परमेश्वर की स्तुति कर। ஆவியில பலன் உண்டாக ஆரம்பிக்கும். प्राण में बल होगा। சரீரத்துல பலன் கொண்டு இருக்கிறீங்களா? शरीर में बल में घट गए हो क्या? நல்ல ஆவியில நிறைஞ்சு பாருங்க, சரீரத்துல தேவ பலன் உங்களுக்கு உண்டாகும். अच्छे आत्मा में भर कर देखिए परमेश्वर का बल शरीर में होगा। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. 85 வயசு 85 उम्र அவருக்கு இன்னும் பலன் குண்டி போகல. अभी भी उनका बल कम नहीं हुआ। Hallelujah. हालेलुया। 40 வயசு இருந்த பலன் இன்றைக்கும் இருக்கின்றாரே. अरे 40 साल में जैसा बल था वैसा ही बल अभी भी ये कर कहते हैं। பரிசுத்த ஆவியை பெற்ற நாளில் இருந்த பலன், पवित्र आत्मा को पाए हुए दिन जो बल था, தேவ பிள்ளையே, परमेश्वर के बच्चे மரிக்கும் வரைக்கும் உனக்கு இருக்கணும். मरते क्षण तक तेरे अंदर रहना चाहिए।
ஆமென். आमीन। ஆவியை பெற்ற நாள்ல இருந்த உற்சாகம், आत्मा को पाए दिन में जो उत्साह थी, அந்த ஜெபம், वो प्रार्थना, அந்த பலன் वो बल, குன்றி போயிடக்கூடாது. वो कम नहीं होना चाहिए। சாகும் வரைக்கும் பரிசுத்த ஆவியானுடைய பலன் உனக்குள் இருக்க வேண்டும். मरते दम तक पवित्र आत्मा का बल तेरे अंदर रहना चाहिए। எப்பெல்லாம் பரிசுத்த ஆவியானுடைய பலன் உனக்குள் குன்றுகிறதோ, जब जब पवित्र आत्मा का बल तेरे अंदर कम होता है, அப்பெல்லாம் தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க ஆரம்பி. तब तब तो परमेश्वर के सम्मुख घुटने टेक कर प्रार्थना कर। தேவன் உன்னை பலப்படுத்தும்படி பலத்தின் ஆவியாக நவராய் இறங்கி வருவார். परमेश्वर तुझे बलवंत करने के लिए बल देने वाला आत्मा बनकर उतर कर आएंगे। அல்லேலூயா. हालेलुया। கிறிஸ்தவ வாழ்க்கையில मसीह जीवन में முன்னேறி आगे बढ़कर பரலோக கானானை சுதந்தரிக்க முடியாம स्वर्गीय कानान को हासिल ना करे कर தடை செய்கிற சில ராட்சதர்கள் வருவார்கள். रोकने वाले कुछ राक्षस आएंगे। பிசாசின் ஆவிகள் முன்னேறி வரும். शैतान की आत्माएं आगे आएगी। அவைகளை மேற்கொண்டு பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டுமானால் उनके ऊपर जीत कर स्वर्ग राज प्रवेश करना है तो உன்னுடைய ஆவிக்குரிய பலன் குன்றி போய்விடக் கூடாது. तेरे आत्मा का बल कम नहीं होना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। இன்றைக்கு अनेक கிறிஸ்தவர்கள் आज अनेक मसीह लोग இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் यीशु को अपनाए हुए लोग வழியிலே அழிந்து போய் விட்டார்கள். बीच रास्ते में ही नाश हो गए। காரணம் என்ன தெரியுமா? कारण क्या है मालूम है क्या? ஆவியில் அவர்கள் பலன் குன்றி போனபடியினாலே, आत्मा में उनका बल कम हो गया। इस वजह ஆண்டவர் से கொடுத்ததான பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் நிறைந்து பலன் கொள்ளாமல் போனபடியினாலே, परमेश्वर ने दिए पवित्र आत्मा के अभिषेक में बढ़कर बल नहीं पाए। इस वजह से தேவ பிள்ளையே, परमेश्वर के बच्चों ஒவ்வொரு நாளும் அபிஷேகத்தில் நிறைந்துட்டே இரு. हर एक दिन पवित्र आत्मा के अभिषेक में भरते रहिए। உனக்கு முன்னால எத்தனை ராட்சதர்கள் வந்தாலும் உன்னால் வீழ்த்த முடியும். तेरे सामने कितने भी राक्षस आ जाए तो उन्हें गिरा सकता है। அது மந்திரவாதம் வரட்டும், वो जादू टोना आए, பில்லி சூனியம் வரட்டும், काला जादू आए, குறி வரட்டும், वो भावी कहने वाला आए, என்ன பிசாசு வரட்டும், हरे कोई भी शैतान आए, தேவ பலத்தினால் நிறைந்திருப்பாயனால் परमेश्वर के बल से तू भरपूर है तो எல்லா ராட்சதர்களையும் வென்று सारे राक्षसों के ऊपर जीत कर காலை மலை நாட்டை சுதந்தரித்தது போல कालीब ने जैसे पहाड़ी देश को अपना हक में किया, உனக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணின பரலோக கானானை உன்னால் சுதந்தரித்துக் கொள்ள முடியும். तेरे को परमेश्वर ने वादा किया वह स्वर्गीय कानान को तू हक में हासिल कर सकता है। 3 காரியம். 3 कार्य। பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள் இருந்தபடினாலே पवित्र आत्मा उसके अंदर थे। इस वजह से உத்தமமா கர்த்தரை பின்பற்றினான். वो पूरी रीति से परमेश्वर के पीछे चला। மற்றவர்களை இவனுடைய வாழ்க்கையை விட இவனுடைய வாழ்க்கை வித்தியாசமாவே இருந்துச்சு. दूसरे लोगों से इसका जीवन अलग था। பரிசுத்த ஆவி அவனுக்குள் இருந்ததனால पवित्र आत्मा उसके अंदर था। इस वजह से விசுவாச அறிக்கையிடலாம். विश्वास को अंगीकार करता है। மற்றவர்கள் 10 பேர் அவிசுவாச அறிக்கை, बाकी 10 जन अविश्वास के अंगीकार। இவன் சொல்றான் நமக்கு கர்த்தர் தந்துட்டா தந்திருவா. इसने कहा परमेश्वर हमें दे दिया, हमें दे देंगे। மூணாவது, तीसरा, பலன் குறையவே இல்லை. बल कम नहीं हुआ, பலன் குறையவே இல்லை. बल कम नहीं हुआ। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया। இந்த பிரசங்கத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கும் போது इस संदेश को तैयार करते समय அடுத்த ஒரு காரியத்தை கர்த்தர் எனக்கு சொன்னார். अगला एक कार्य परमेश्वर मुझसे कहे, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றவனின் சந்ததி என்று சொன்னார். पवित्र आत्मा को पाए वे का वंश करके परमेश्वर कहे। Hallelujah. हालेलुया। காலை பரிசுத்த தேவ ஆவியை பெற்றவன், काली परमेश्वर की आत्मा को पाया व्यक्ति, அவருடைய மகள் उसकी बेटी, கல்யாணம் ஆகி போகும்போது उसकी जब शादी होकर वो जा रही थी, ஏமன் இவர் என்ன செய்கிறார்னா கொஞ்சம் கரடுமுரடான பகுதியெல்லாம் மகளுக்கு எழுதி கொடுக்கிறாரு. ये क्या किए कि थोड़ा जो टेढ़ा मेढ़ा जमीन था वो सब अपनी बेटी को लिख के दिए। யோசுவாவின் புத்தகம் 15வது அதிகாரம் यहोशू का पुस्तक 15वां अध्याय 16 முதல் 19 வசனங்களிலே, 16 से लेके 19 वचन में। யோசுவாவின் புத்தகம் 15வது அதிகாரம் यहोशू का पुस्तक 15वां अध्याय 16 முதல் கீழே உள்ள வசனங்களை வாசிக்கும் போது அங்க வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். 16 से लेके नीचे वचन को पढ़ता हूं, ध्यान से सुनिए। அப்பொழுது காலேப்பின் சகோதரனாகிய கேனாசின் மகன் ஒத்னியேல் அதை பிடித்தான். तब जो एक कारण कालेब का जो भाई लड़का ओत्नीएल ने उससे पकड़ा, ஆகையால் தன் குமாரத்தி அக்சாளை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான். इसलिए उसने अपनी बेटी अक्सा को उसके साथ विवाह में दिया। அவள் புறப்பட்டு போகையில் वो जब निकल कर जा रही थी, என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவரிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு उससे एक उत्तर पाकर कि मेरे पिता से मुझे जो एक जमीन लेना है कर கழுதையிலிருந்து இறங்கினார். वो गधा पर से नीचे उतरी। காலேப் பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்றான். कालेब उसे देख कर तुझे क्या
बच्चा ये कर कर पूछा, அப்பொழுது அவள் तब वो எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தர வேண்டும், मुझे एक आशीर्वाद देना है, எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர், तूने मुझे दक्षिण देश में एक सूखी நீர் भूमि को दी, பாய்ச்சலான நிலத்தை எனக்கு தர வேண்டும் என்றாள். मुझे सोते से भरे जमीन को देना है कर कर। அப்பொழுது तब மேற்புறத்திலும் ऊपर की तरफ கீழ்ப்புறத்திலும் और नीचे की तरफ நீர் பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தார். जो सोते से भरी जगह थी उसे उसने दिया। இந்த வார்த்தையை கர்த்தர் எதுக்கு சொல்ல சொன்னார் தெரியுமா? ये बात को परमेश्वर क्यों कहने के लिए बोले मालूम है தேவ क्या? ஆவியை பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर की आत्मा को पाए परमेश्वर के बच्चे தேவனிடத்தில் परमेश्वर से நல்ல ஆசீர்வாதங்களை எதிர்பார்த்து கேட்க வேண்டும். अच्छे आशीर्वाद की उम्मीद करके पानी है। இன்னைக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை சபைக்கு சொல்ல சொன்னதுனால இந்த வசனத்தை நான் சொல்றேன். आज ये वचन परमेश्वर ने कलीसिया से कहने के लिए कहा, इसलिए मैंने कहा நல்ல ஆசீர்வாதங்களை கர்த்தரிடத்தில் எதிர்பார்த்து अच्छे आशीर्वाद को परमेश्वर से उम्मीद करके கர்த்தரிடத்தில் கேட்கணும். परमेश्वर से मांगना है। காலேப்புடைய மகள் कालेब की बेटी கல்யாணமாகி போகும்போது शादी होकर जाते समय பங்கெல்லாம் கொடுத்துட்டார் அவரு. उसको जो भी बांट के देना था सब दे दिए। கழுதையிலிருந்து இறங்கி தகப்பனிடத்துல வரா, अब जाते समय गधा पर से उतर कर पिता के पास आती है, உரிமையோட கேக்குறா, हक के साथ मांग रही है, எனக்கு வறட்சியான இடத்தை தந்தீர், तुमने मुझे सूखा जमीन दिया, இது செல்லுபடி ஆகாது, ये काम में नहीं आएगा, எனக்கு செழிப்பான வயல் நிலத்தை தாரும், मुझे कुशल का अच्छा खेती करने वाला जमीन दीजिए। ஹல்லேலூயா. हालेलुया। பைபிள் என்ன சொல்லுது? बाइबल क्या कहता है? ஏமன் நீர்ப்பாய்ச்சலான கீழ்ப்புறத்திலும் மேற்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை அவனுக்கு கொடுத்தார். तब बाइबल कहता है कि उसे जो है नीचे की तरफ और ऊपर की तरफ अच्छे से जल के सोते का जगह दिया। நேற்றைக்கு ராத்திரி வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வார்த்தையை சொல்ல சொன்னார். कल के रात के समय परमेश्वर का आत्मा इस वचन को कहने के लिए कहे। ஆண்டவரை பார்த்து கேட்கணும், परमेश्वर को देखकर पूछना है, நீர்ப்பாய்ச்சலான ஆசீர்வாதம், जल के सोते के जैसा आशीर्वाद, மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் உள்ள நீர்ப்பாய்ச்சலான ஆசீர்வாதத்தை எனக்கு தாரும். ऊपर के सोते नीचे के सोते के जैसा आशीर्वाद मुझे दीजिए। இந்த நாட்களில் சபையின் பிள்ளைகளை கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிக்க நான் ஜெபிக்கிறேன். इन दिनों में परमेश्वर की कलीसिया के बच्चों को आशीष करने के लिए प्रार्थना कर रहा हूँ। கேட்டு பெற்று ஆண்டவரிடத்திலிருந்து मांग के तू पाले परमेश्वर से। கண்களை மூடுவா, आंखों को बंद करेंगे, முழங்கால் படியிட ஆரம்பிப்பா. घुटने टेकेंगे। பரிசுத்த ஆவியானவர் पवित्र आत्मा ஏமன் காலேப்புக்குள்ள இருந்ததுனால कालेब के अंदर थे, इस वजह से அவன் வாழ்க்கை ஒரு வித்தியாசம், उसका जीवन एक अलग, அவன் வாழ்க்கை ஒரு வித்தியாசம். उसका जीवन एक अलग। இன்றைக்கு கமன் பகல் நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் आज दोपहर के समय पवित्र आत्मा உனக்குள் இருக்கிறபடினால तेरे अंदर है, इस वजह से உலக ஜனங்களை விட दुनिया के लोगों से बढ़कर வித்தியாசமாய் வாழும்படி अलग जिंदगी जीने के लिए உனக்கு இந்த நாளில் கர்த்தர் கிருபை தர விரும்புகிறார். परमेश्वर आज के दिन तुझे अनुग्रह देना வலது चाहते கரத்தை हैं। வானத்துக்கு நேரா உயர்த்தி दाहिने हाथ को स्वर्ग की ओर उठाकर ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, परमेश्वर को देखकर बोलिए, உலக ஜனங்களுக்கு दुनिया के लोगों में உம்மை சேவிக்கிற எனக்கு और आपकी सेवा करने वाले मुझ வித்தியாசத்தை में காண்பிக்கிறவர் நீர் ஆண்டவரே. अंतर दिखाने वाले आप हो। கரம் உயர்த்தி ஜெபம் பண்ணுவீங்களா? हाथ उठाकर प्रार्थना करोगे இந்த क्या? நாளில் இந்த நாளில் इन दिनों में, आज के दिनों இந்த में, நாளில் इन दिनों में எனக்கு ஒரு நன்மை செய்ய வேண்டாம். मेरे लिए एक भलाई कीजिए। காலங்கள் கடந்து போச்சுன்னு நினைக்கவே செய்யாத. अरे समय बीत गया है करके मत सोचिए, உனக்கு கர்த்தர் நன்மை செய்ய போகிறார். तेरे लिए परमेश्वर भलाई करने वाले அதுக்கு हैं। தான் இன்னைக்கு இந்த ஆலயத்துல உன்னை கொண்டு வந்திருக்கிறார். इसीलिए आज तुझे इस कलीसिया में लेकर आए உன் हैं। வாழ்க்கை வித்தியாசமா மாற போகுது. तेरा जीवन अलग बदलने वाला அதை है। செய்யறதுக்கு தான் இந்த வார்த்தையை கேட்கும்படி உடைய காதுகளை திறந்திருக்கிறார். उसे करने के लिए, उसे सुनने के लिए तेरे कान को परमेश्वर खोले கரத்தை हैं। உயர்த்தி சொல்லு, हाथ उठा के बोल, காலேபு போல कालेब की ஒரு तरह வித்தியாசமான வாழ்க்கை एक अलग जिंदगी எனக்கு வேணும் ஆண்டவரே, मुझे चाहिए, எனக்கு வேணும் ஆண்டவரே. मुझे चाहिए प्रभु। எல்லார போல நான் வாழ்றதுக்கு உம்மை தெரிந்தெடுக்கவில்லை. सभी के जैसा जीने के लिए आपने मुझे चुन के नहीं लिया। உலகத்தில் உள்ள மக்கள் இருக்கிறது போல வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியை எனக்கு நீர் தரவில்லை. दुनिया में जो लोग जैसा जीते वैसे जीने के लिए पवित्र आत्मा मुझे नहीं दिए। கரம் உயர்த்தி சொல்லு, हाथ उठा के என் बोल, வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் வித்தியாசத்தை காண்பியும் ஆண்டவரே. मेरे जीवन के हर एक हिस्से में अलग को दिखाइए प्रभु। எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? कितने लोग प्रार्थना என் करेंगे? குடும்ப வாழ்க்கையில வித்தியாசம் இருக்கணும் ஆண்டவரே. मेरे परिवार के जीवन में अंतर रहना வேலையில चाहिए, வித்தியாசம் இருக்கணும் ஆண்டவரே. मेरे काम में अंतर रहना என் चाहिए, ப்ரமோஷன்ல வித்தியாசம் இருக்கணும் ஆண்டவரே. मेरे प्रमोशन तरक्की में अंतर रहना चाहिए, கையிட்டு செய்கிற தொழில்ல வித்தியாசம் இருக்கணும் ஆண்டவரே. हाथ बढ़ाकर जो व्यापार करता उसमें अंतर रहना பிள்ளைகளுடைய चाहिए, வாழ்க்கையில வித்தியாசம் இருக்கணும் ஆண்டவரே. मेरे बच्चों के जीवन में अंतर रहना चाहिए। கர்த்தர் செய்வேன் என்று சொல்லி இருக்கிறீரே, परमेश्वर करेंगे कर कर कहे हो, செய்யும் ஆண்டவரே. कीजिए प्रभु। கர்த்தரை பார்த்து சொல்லுங்க,
ஆண்டவரே परमेश्वर को देखकर बोलिए காலேப் போல कालेब की तरह உத்தமமாய் உம்மை பின்பற்ற விரும்புகிறேன் पूरी रीति से आपके पीछे चलना चाहता हूँ உத்தமமாய் பின்பற்ற விரும்புகிறேன் पूरी रीति से आपके पीछे चलना चाहता எத்தனை हूँ பேர் தீர்மானம் எடுத்துக்கொள்ள விரும்புறீங்க कितने लोग फैसला करेंगे உத்தமமாய் पूरी रीति से உத்தமமாய் पूरी रीति से உம்மை பின்பற்ற விரும்புகிறேன் ஆண்டவரே आपके पीछे चलना चाहता हूँ கரங்களை உயர்த்தி சொல்லுங்க हाथ उठाकर बोलिए எனக்கு முன்னால எவ்வளவு கோலியாத் வந்தாலும் मेरे सामने कितने भी गोलियात क्यों ना आए எவ்வளவு ராட்சதர்கள் வந்தாலும் कितने भी राक्षस क्यों ना आए எவ்வளவு ராமன் ஏனாக்கின் புத்தர் வந்தாலும் कितने भी आनाक वंशी के पुत्र आए நான் பயப்பட மாட்டேன் मैं नहीं डरूंगा எனக்குள் இருக்கிற ஆவியானவர் मेरे अंदर जो आत्मा परमेश्वर எனக்குள் இருக்கிற है ஆவியானவர் मेरे अंदर जो आत्मा परमेश्वर தைரியத்தின் है ஆவியானவர் वो धैर्य का आत्मा है பலத்தின் ஆவியானவர் वो बल का आत्मा है நான் மேற்கொள்ளும்படி मैं प्रबल होने के கர்த்தர் लिए அதிகாரம் தந்திருக்கிறீர் परमेश्वर अधिकार दिए गए வாய் திறந்து என்னோடு சேர்ந்து சொல்லு मुंह खोलकर मेरे साथ बोलिए இனிமேல் आगे से எனக்குமே முன்பாக இருக்கிற பிரச்சனைகளை मेरे आगे जो परेशानी है நான் ஒருபோதும் பெரிதாய் பார்ப்பதில்லை मैं एक भी दिन बड़ा आय करके नहीं देखूंगा விசுவாசத்தில் நான் அவைகளை உடைப்பேன் विश्वास से मैं उसे तोड़ूंगा சத்தமா சொல்லுவியா விசுவாசத்தில் जोर से बोले कि विश्वास நான் அவைகளை में மிதித்து நடப்பேன் मैं उसके ऊपर पैर रखकर चलूंगा என்னோடு இருக்கிற ஆவியானவர் मेरे अंदर जो आत्मा परमेश्वर है உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் दुनिया में रहने वाले लोगों से மிகவும் बढ़कर பெரியவர் बहुत ही महान है மிகவும் பெரியவர் बहुत ही महान है எனக்குள் கிரியை செய்ய வல்லவர் मेरे अंदर कार्य करने के लिए सामर्थ्य है கிரியை செய்ய வல்லவர் कार्य करने के लिए सामर्थ्य है தேவன் காலேப்பின் தேவன் मेरा परमेश्वर कालेब का परमेश्वर है ஏனாக்கின் புத்திரரை அழிக்கும்படி காலேப்புக்கு அதிகாரம் கொடுத்தார் हानक वंशों को नाश करने के लिए कालेब को अधिकार दिए சொல்லு எனக்கும் அதிகாரம் தருவார் बोल मुझे भी अधिकार देंगे எனக்கு முன்னால இருக்கிற ஏனாக்கின் புத்திரர் मेरे सामने जो अनाक वंशी है சாத்தானின் வல்லடிகள் शैतान के सामर्थ्य को இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகும் यीशु के नाम से नाश होंगे சொல்லு சொல்லு இயேசுவின் நாமத்தில் बोल बोल यीशु के नाम से நிர்மூலமாகும் नाश होंगे நிர்மூலமாகும் नाश होंगे அவைகள் ஒன்றுமில்லாமல் போகும்படி वे कुछ नहीं है ऐसा होने के लिए தேவன் मेरा परमेश्वर இன்றைக்கே செய்ய போகிறார் आज ही करने वाले हैं சொல்லு இன்றைக்கே செய்ய போகிறார் बोल आज ही करने वाले हैं ஆமென் आमीन ஆமென் आमीन காலேப்புக்கு 85 வயசுலயும் பலன் குறையல कालेब के लिए 85 उम्र में भी बल घटा नहीं பரிசுத்த ஆவியானுடைய பலன் நீ சாகும் வரைக்கும் உன்னை விட்டு குறைஞ்சிட கூடாது पवित्र आत्मा का बल तू मरते क्षण तक तेरे अंदर से कम नहीं होना चाहिए குறையுதுன்னு சொல்லும்போது உபவாசம் பண்ணி ஜெபிக்க ஆரம்பிச்சிரு बल जब भी कम हो रहा है तब तू उपवास लेकर प्रार्थना कर பலப்பட ஆரம்பி बलवंत हो பலப்பட ஆரம்பி बलवंत हो கரத்தை உயர்த்தி சொல்லு हाथ उठाकर बोल ஆண்டவரே परमेश्वर அக்சாள் अक्सा தகப்பனிடத்துல पिता से நீர்ப்பாய்ச்சலான இடத்தை கேட்டா जल के सोते का जगह मांगी அவளுக்கு उसके लिए தகப்பன் கொடுத்தார் ஆண்டவரே पिता ने दिया இப்ப प्रभु கையை உயர்த்தி சொல்லு 2 நிமிஷம் ஜெபம் பண்ண போற 2 நிமிஷம் अभी हाथ ஆண்டவரே उठाकर சொல்லு ஆண்டவரே நீர்ப்பாய்ச்சலான இடங்கள் जल के सोते का जगह ஆசீர்வாதத்தை எனக்கு தாருங்க ஆண்டவரே आशीर्वाद को मुझे கண்கள் அதை दीजिए காணட்டும் உன் கண்கள் அதை காணட்டும் तेरा आंख उसे देखे கரத்தை உயர்த்தி சொல்லி ஜெபம் பண்ணு हाथ उठाकर எனக்கு ஒரு बोल ஆசீர்வாதத்தை தாருங்க ஆலயத்தில் நின்று ஜெபிக்கிற मेरे நீ को ஜெபிக்கிற आशीष இடத்துல दीजिए கர்த்தருடைய கண்கள் கவனிக்கிறது காதுகள் திறந்திருக்கு கேளு என்ன ஆசீர்வதியும் நான் உங்களை உத்தமமா பின்பற்றுவேன் ஆண்டவரே ஆண்டவரே உண்மையா கர்த்தருக்காக வாழுவேன் ஆண்டவரே உண்மையா இருப்பேன் ஆண்டவரே என்ன ஆசீர்வதியும் ஆண்டவரே என்ன ஆசீர்வதியும் ஆண்டவரே என்ன பெருக பண்ணுங்க ஆண்டவரே நீர்ப்பாய்ச்சலான வாழ்க்கை எனக்கு தாருங்க ஆண்டவரே 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 வறட்சியான இடம் இருக்குப்பா வறட்சியான வாழ்க்கை தான் எனக்கு இருக்குப்பா இன்னைக்கு கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தமா சொல்லி இருக்கிறீங்க நீர்ப்பாய்ச்சலான இடம் ஆண்டவர்ட்ட கேளு நீர்ப்பாய்ச்சலான இடம் ஆசீர்வாதமான இடம் ஆசீர்வாதமான வாழ்க்கை கர்த்தர் தாருங்கப்பா எத்தனை பேர் சொல்ல போறீங்க ஆசீர்வாதத்தை தாருங்கப்பா எத்தனை பேர் உன் வறட்சியை கர்த்தர் மாட்ட போகிறார் உன் வறட்சியை கர்த்தர் மாட்ட போறார் அதனால தான் இந்த வார்த்தையை கர்த்தர் உன்னோட பேசினார் தெரியுமா உன் வறட்சியை கர்த்தர் மாட்ட போகிறார் இவன் ஹalleluya இது ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை கர்த்தர் தெளிவாய் சொன்னதான வார்த்தை இது கர்த்தர் சொல்கிறார் ஹalleluya என் ஜனத்தின் வறட்சியை நான் மாற்ற விரும்புகிறேன் ஹalleluya உன் தரித்திரம் உன்னை விட்டு ஓடி போக போகுது உன் வறுமை உன்னை விட்டு மாற போகுது உனக்குள்ள இருக்கிற வட்டி கடன் பிரச்சனைகளுக்கு கர்த்தர் இந்த நாட்களில் வாசல்களை திறந்து நன்மைகளை கர்த்தர் தரப்போகிறார் நன்மைகளின் நீரூற்றுகளை கர்த்தர் உனக்காக
உண்டாக்க போகிறார். நீர் பாய்ச்சலான வழிகள் இவன் கர்த்தர் உனக்காக ஏற்படுத்தி தரும் நாட்கள் என்று சொல்லி கர்த்தர் உனக்காக இன்றைக்கு அதை வாக்குத்தத்தமாய் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். ஓ ரபா ஷகரபா லதரமா நசே ஓ ரபா பாபா ஷகரபா லதரமா. ஆண்டவர்ட்ட கேளு, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியோ. காலே பற்ற கேட்டாளே, தகப்பனே நீங்க எனக்கு தந்த ஆசீர்வாதம் போதாது, நீர் பாய்ச்சலான இடம் வேணும். இன்னைக்கு கேளுங்க, என்ன ஆசீர்வதிங்கப்பா. நீர் தந்த ஆசீர்வாதம் போதாதுப்பா, என்ன ஆசீர்வதிங்கப்பா. எத்தனை பேர் கதறி கதறி கேட்கிறீங்க, என்னை ஆசீர்வதியோ, என் ஆசீர்வதியோ. நான் இப்போது இருக்கிறதை காட்டில் 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட விரும்புகிறேன். என்னை ஆசீர்வதியோ, என்னை ஆசீர்வதியோ. என்னை ஆசீர்வதித்தால் ஒளிய நான் உம்மை விடமாட்டேன். ராமா சாந்தானா ராபாலா ஷகராபாலா தாராபாலா தாரா துராபா சுயாகராபாலா தாராமா சுயாந்தனா ராபாலா தாராபாலா தாராபாலா தாரா. Thank you Lord. Hallelujah. இன்றைக்கு பகல் நேரத்தில் கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறார். आज इस दोपहर के समय परमेश्वर हमसे बातें किए. இன்னைக்கு நிறைய வார்த்தைகளை கர்த்தர் தீர்க்க தரிசனமா தான் சொல்லிட்டு இருந்தாரு. आज बहुत से बातों को परमेश्वर भविष्यवाणी के रूप में कहे. வாழ்க்கையில இத கவனமா கவனித்துக்கொள். तेरे जीवन में से ध्यान से समझ ले, ஞாபகத்துல வைத்துக்கொள், याद में रख ले. நாட்கள்ல கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். आने वाले दिनों में परमेश्वर तुझे रखकर बड़ा कार्य करने वाले हैं. மறுபடியும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, परमेश्वर वापस कहने वाले एक बात, ஜனத்தை நான் வித்தியாசமாய் நடத்த போகிறேன். मेरे लोगों को मैं अलग तरीके से चलाऊंगा. நான் வித்தியாசமாய் நடத்த போகிறேன். मेरे लोगों को अलग तरीके से चलाऊंगा. என் பிள்ளைகள் मेरे बच्चे लोग வித்தியாசத்தை இனி வரும் காலங்களில் காண்பார்கள். अंतर को आने वाले दिनों में देखेंगे. பிரச்சனையை பிரச்சனைன்னு பார்க்காம, परेशानी को परेशानी करके नहीं देखेंगे. ராட்சதனை அப்படி ராட்சதனா பார்க்காத. राक्षस को एक राक्षस करके मत देख. அவன் அழியும் காலம் சீக்கிரம் இருக்கிறது. उसका नाश होने का समय அவன் जल्द है. அழியும் காலம் சீக்கிரமாய் இருக்கிறது. उसका नाश होने का समय जल्द है. உன்னை கொண்டு தான் கர்த்தர் செய்ய போகிறார். तुझे रखकर ही परमेश्वर से தேவாவியை करेंगे. பெற்ற உன்னை தான் அதற்காக பலப்படுத்த போகிறார். परमेश्वर के आत्मा को पाए तुझे ही बलवंत करेंगे. பலத்தின் மேல் பலனடையும் அனுபவம் உனக்குள் இருக்கட்டும். बल के ऊपर बल पाने का अनुभव तेरे अंदर பலன் है. குறைந்து போகாமல் பார்த்துக்கொள். तेरा बल कम ना हो करके तू देख ले. கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். परमेश्वर तेरी मदद करेंगे. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லி தீரலாமே. ताली बजाकर परमेश्वर का धन्यवाद कहे. நன்றியப்பான்னு சொல்லுங்க. धन्यवाद पिता बोलिए. நன்றியப்பான்னு சொல்லுங்க. धन्यवाद पिता बोलिए. நன்றியப்பான்னு சொல்லுங்க. धन्यवाद पिता बोलिए. நன்றியப்பான்னு சொல்லுங்க. धन्यवाद पिता என்னோடு बोलिए. பேசின வார்த்தைக்காக நன்றின்னு சொல்லுங்க. हमसे बात के वचनों के लिए धन्यवाद बोलिए. எனக்காய் செய்ய போற காரியத்துக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. मेरे लिए करने वाले कार्य के लिए स्तुति हो कर कर बोलिए. வாழ்க்கையில கர்த்தர் முன் குறித்த காரியங்களுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. मेरे जीवन में पहले से ठहराए हुए कार्य के लिए स्तुति हो. பெற்றுக்கொள்ள உதவி செய்ய போற காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. पा लेने के लिए मदद करने वाले हो इसके लिए स्तुति हो. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி அப்பா. ताली बजाकर धन्यवाद நன்றி पिता. அப்பா. धन्यवाद पिता. நன்றி அப்பா. धन्यवाद पिता. நன்றி அப்பா. धन्यवाद पिता. உடன்படிக்கையின் தேவன் அவர். वाचा किया हुआ परमेश्वर है. நிறைவேற்றுவார் ஆண்டவர். पूरा करेंगे சர்வ परमेश्वर. வல்லமை உள்ள தேவனுடைய பிரசன்னத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். सर्वशक्तिमान परमेश्वर की उपस्थिति में दीनता உங்களோடு से समर्पण பேசின करते நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. हमसे बाकी अच्छे वचनों के लिए धन्यवाद. தொடர்ந்து உம்முடைய பிரசன்னம் சமூகம் கூட இருக்கட்டும். लगातार आपकी उपस्थिति सम्मुख साथ रखे. காலேபின் தேவன், कालेब का प्रभु மலை नाட்டை சுதந்தரிக்க பலப்படுத்தினவர். पहाड़ी देश को स्वतंत्र करने के लिए मदद किए. கர்த்தாவே, परमेश्वर பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். मेरे बच्चों के आप आशीष करने के लिए प्रार्थना करते हैं. நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல என் பிள்ளைகள் செழித்திருக்கும்படி நான் ஆசீர்வதிக்கிறேன். जल के सोते के समान जगह रहने के लिए मेरे बच्चों को आशीष करता வருகை हूं. வரைந்து உமக்காய் வாழும் கிருபையை கொடும். आगमन तक आपके लिए जीने के लिए अनुग्रह दीजिए. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். दीनता से अर्पण करते हैं. சமாதானத்தோடு அனுப்புங்க. शांति के साथ भेजिए. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களின் நல்ல பிதாவே. यीशु के नाम से प्रार्थना करते प्रार्थना सुनिए अच्छे पिता. சேர்ந்து சொல்லுவோம் ஆமென். मिलकर बोलें आमीन. என் ஆத்துமாவே என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல
ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, हमारा प्रभु यीशु मसीह का பிதாவாகிய अनुग्रह, தேவனுடைய அன்பு, पिता परमेश्वर का प्रेम, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷம் पवित्र आत्मा एकता शांति और आनंद உங்கள் இருவரும் என்று பெற்ற சதா காலங்களிலும் आपके में आसली सदा काल இயேசு के लिए கிறிஸ்துவின் வருகை உண்டாவதாக. यीशु मसीह के आगमन तक हो। ஆமென். आमीन। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.